ஸோ டுடே நம்ம பார்க்க போகிறது FAC 101. ஸோ நிதி கணக்கீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் என்று சொல்லக்கூடியது. அதே போல் சிலபஸினுடைய ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லியாகவே இந்த ஃபெஸ்ட் யூனிட்டே நம்ம பார்த்து முடிக்கக்கூடியதாகத்தான் டே கிளாஸ் வந்து நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ உயர்தர கணக்கீட்டில் ஒப்பீடு பார்த்தோம்னு சொன்னால் எந்த அளவுக்கு இந்த சிலபஸ் நம்ம ஏ லெவலோட கம்பேர் பண்ணி போகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஒன்று ஏ லெவலினுடைய கணக்கீட்டினது அலகுகள் வந்து நம்ம இங்கே இந்த பக்கம் வைக்கிறது. அதே போல் டபுள் ஏட்டில் எந்த லெவலில் இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிக்குது. இது என்ன மாதிரி ரிலேட்டட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கீட்டினுடைய சூழல், அதே மாதிரி கணக்கீட்டினது சமன்பாடு, அதே மாதிரி இந்த முதன்மை ஏடுகள் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் எல்லாமே ஏ லெவலில் இருக்கக்கூடியது. ஸோ ஏ லெவலில் யூனிட் 1ல் கணக்கீட்டு சூழல் இருக்கும், கணக்கீட்டு சமன்பாடு இருக்கும், அதே போல் இரட்டை பதிவுகள் இருக்க போகிறது இரண்டாவது யூனிட்டாக. மூன்றாவது யூனிட்டாக இரட்டை பதிவுகள், இரண்டாவது யூனிட்டாக கணக்கீட்டு சமன்பாடுகள், முதன்மை ஏடுகள் வந்து இந்த 4 யூனிட்டுமே ஏஐடியினுடைய லெவல் 1ஓட தொடர்படும். அதில் தான் நம்ம FAC ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் 101 ரைட், FAC 101ஆக நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி வங்கி இணக்க கூற்று நம்ம படிச்சிருப்போம், பேங்க் ரிகன்சிலேஷன் நம்ம படிப்போம், அதே போல் கட்டுப்பாட்டு கணக்குகள்னு சொல்லி கண்ட்ரோல் அக்கௌண்ட்ஸ் நம்ம படிச்சிருப்போம். இது யூனிட் 4ஓட நம்ம தொடர்புபடுத்தி நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதுவும் லெவல் 1ஓட உங்களோட FAC 101க்கு தொடர்புபட்ட ஒரு பாடமாக இருக்கும். அதே மாதிரி நிதி கூற்றுக்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியுடைமை வணிகங்களது நிதி கூற்றுக்கள் தான் லெவல் 1ல் இருக்கக்கூடிய FAC 101க்கு தனியுடைமை வணிகங்களது நிதி கூற்றுக்கள் மாத்திரம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோடு வரும். அதே மாதிரி இதற்கு பிறகு ஸோ எவ்வளவு யூனிட்ஸ் தான் இதோட சேர்த்து உங்களுக்கு உற்பத்தி கணக்குகளும் சேர்த்து வரப்போம் ரைட், உற்பத்தி கணக்குகளும் சேர்ந்து வரக்கூடியதாக இருக்கும் ரைட். தனியுடைமை வணிகங்களது நிதி கூற்றுக்கள், அதே போல் உற்பத்தி வணிகங்களின் ரைட், உற்பத்தி வணிகங்களின் நிதி கூற்றுக்கள், உற்பத்தி வணிகங்களின் நிதி கூற்றுக்கள் ரைட். இந்த உற்பத்தி வணிகங்களின் நிதி கூற்றுகளும் லெவல் 1க்கு வரக்கூடிய சப்ஜெக்டாக தான் இருக்குது. ஸோ யூ வில் கெட் இட் லெவல் 1 ரைட். FAC 101ல் உங்களுக்கு இருக்கும் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் 101, அதாவது டபுள் ஏட்டினுடைய சப்ஜெக்ட் ரைட். ஸோ இந்த 4 விடயங்களை சுற்றி தான் உங்களோட முக்கியமான பாடப்பரப்பு அமைந்திருக்கும். ஸோ கணக்கீட்டு சூழல், கணக்கீட்டு சமன்பாடு, இரட்டை பதிவு, முதன்மை ஏடுகள், வங்கி இணக்க கூற்று, கட்டுப்பாட்டு கணக்கு, தனியுடைமை வணிகங்களது நிதி கூற்றுக்கள், உற்பத்தி வணிகங்களது நிதி கூற்றுக்கள். இது அவ்வளவும் தான் லெவல் 1ல் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் FAC 101க்கு வரக்கூடியதாக இருக்கும் ரைட். பாடத்திட்டத்தினது கட்டமைப்பில் முதலாவது கணக்கீட்டினது அறிமுகம், இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அக்கௌண்டிங் சம்பந்தமாக நம்ம பார்க்கணும். அதே போல் செகண்ட் யூனிட் கணக்கீட்டு சமன்பாடு, இரட்டை பதிவு முறைமை, அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அண்ட் டபுள் என்ட்ரி சிஸ்டம் சம்பந்தமாக நம்ம படிப்போம். மூணாவது யூனிட் இந்த முதன்மை ஏடுகள், கட்டுப்பாட்டு கணக்குகள், பிரைமரி புக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் அக்கௌண்ட் சம்பந்தமாக மூன்றாவது யூனிட் இருக்க போகிறது. நான்காவது யூனிட் நிதி கூற்றுகள், இதில் தனியுடைமை வணிகங்களின் நிதி கூற்றுகள் மாத்திரம்தான் நம்ம FAC 101க்கு நம்ம பார்ப்போம். அதே போல ஐந்தாவது வங்கி இணக்க கூற்று, பேங்க் ரிகன்சிலேஷன் சம்பந்தமாக நம்ம படிக்கிறது. அதற்கு பிறகு ஆறாவதாக கணனி முறை கணக்கீடு மற்றும் ஒழுக்க முறைகள், இத்திக்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் ஃபார் கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் ரைட். ஸோ இவ்வளோ யூனிட்ஸை நம்ம பார்த்து முடிச்சோம்னு சொன்னால் we are safe to go. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் மாத்திரம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கணக்கீட்டு அறிமுகமும் இந்த கணனி முறை கணக்கீடு மற்றும் ஒழுக்க முறைகள் இந்த 2 விடயங்களும் தான் நான் உங்களுக்கு லைவ் கிளாஸில் படிப்பிப்பேன். அதே மாதிரி கணக்கீட்டு சமன்பாடு, முதன்மை ஏடுகள், நிதி கூற்றுகள், வங்கி இணக்க கூற்றுகள், போன டைம் செஞ்ச பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோஸாகத்தான் நீங்கள் என்ரோல் பண்ணி எடுக்கணும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியான விஷயம். கணக்கீட்டினது அறிமுகத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம்னு சொன்னால், முதலாவது இந்த யூனிட் இந்த கிளாஸ் நீங்கள் முடிஞ்சு போகும்போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இன்றைய கிளாஸ் நீங்கள் முடிஞ்சு நம்ம எண்ட் அப் பண்ணும்போது நிதி கணக்கீட்டினது முக்கியத்துவத்தினை இனங்காணல் ரைட், ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கினுடைய, அதே மாதிரி நிதி கணக்கீட்டினது நோக்கங்கள் மற்றும் குறிக்கோள்களை உங்களுக்கு விவரிக்க தெரிந்திருக்கணும். ஒரு ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கினுடைய எய்ம்ஸ் அண்ட் ஒப்ஜெக்டிவ்ஸை விவரிக்க சொல்லிக்கணும். ஸோ நிதி கணக்கீட்டினது முக்கியத்துவத்தை விவரித்தல், ஐடென்டிஃபை த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் ஃபார் அன் ஆர்கனைசேஷன், நிதி கணக்கீட்டினது நோக்கங்கள் மற்றும் குறிக்கோள்களை விவரித்தல், எக்ஸ்பிளைன்ஸ் த எய்ம்ஸ் அண்ட் ஒப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங். அதே மாதிரி ஒரு கணக்கீட்டு தொழில்நுட்பவியலாளர், ஸோ AAT சொன்னால் அசோசியேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் டெக்னீஷியன், ஒரு கணக்கீட்டு தொழில்நுட்பவியலாளரின் தொழிற்பாடுகளை இனங்காணுதல், ஐடென்டிஃபை த ரோல் ஆஃப் அன் அக்கௌண்டிங் டெக்னீஷியன். நீங்கள் ஒரு AAT முடிச்சீங்கன்னு சொன்னால் ஆர்கனைசேஷன் போனால் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யணும், என்னென்ன விடயங்கள் எதிர்பார்க்கப்படுங்கிற விஷயம். அதே மாதிரி கணக்கீட்டினது செயல்முறை, அக்கௌண்டிங் ப்ரோசஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பிளைன் த அக்கௌண்டிங் ப்ரோசஸ், இதில் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் தனியாக ப்ரோசஸ் இருக்கும், ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் தனியாக ப்ரோசஸ் இருக்கும். இந்த கணக்கீட்டு செயல்முறையை விவரிக்கக்கூடியதாக இருக்கணும். அதே மாதிரி கணக்கீட்டு சூழல் காரணிகளினுடைய மாற்றங்களினுடைய தாக்கத்தை உங்களால் விவரிக்க தெரிந்திருக்கணும். அதாவது எக்ஸ்பிளைன் த இம்பாக்ட் ஆஃப் என்வாயரன்மெண்ட் ஃபேக்டர்ஸ் ஆன் இன் அக்கௌண்டிங். ஸோ கணக்கீட்டில் என்னென்ன மாதிரியான சூழல் காரணிகள் எல்லாம் நாம் செய்கிற அக்கௌண்டிங்கில் தாக்கம் செலுத்தும் என்கின்ற விவரங்கள். அதே மாதிரி நிதி தகவல்கள் மற்றும் வரையறைகளை இனங்காணல், ஐடென்டிஃபை ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் தேர் லிமிடேஷன்ஸ். ஸோ இந்த இவ்வளவு ஒப்ஜெக்டிவ்ஸ் தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ எண்ட் ஆஃப் த கிளாஸ் இது எல்லாமே நமக்கு இருக்குதான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்குடைய இம்பார்ட்டன்ஸ்,
ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கினுடைய நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன, ஒரு அக்கௌண்டிங் டெக்னீஷியனாக ஒரு WIT முடித்தவராக உங்களோட ரோல் என்ன, கணக்கீட்டினது செயல்முறை என்ன, கணக்கீட்டினது சூழல் தாக்கம் என்ன மாதிரியான சூழல், எவ்வாறு கணக்கீட்டில் பாதிப்பை செலுத்தும், ஒரு நிதி தகவல்கள் என்பதனுடைய வரையறைகள் என்ன. ஸோ இவ்வளோ விஷயங்களும் நம்ம இன்றைய கிளாஸில் நம்ம பார்ப்போம். ரைட். ஸோ இதுதான் நம்மளோட லேர்னிங் ஒப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது. இதில் முதலாவதாக ஸோ கணக்கீட்டினது நோக்கங்கள் அதே மாதிரி குறிக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் எய்ம்ஸ் அண்ட் ஒப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங். ஸோ நிதி கணக்கீட்டினது நோக்கங்கள் மற்றும் குறிக்கோள்கள் சம்பந்தமாக பார்க்கும்போது 2 விதமான குறிக்கோள்களை நம்ம இங்கே பார்க்கலாம். ஒன்று பிரதான நோக்கம் என்று சொல்லியும் அதே போல பொதுவான நோக்கம் என்று சொல்லியும் 2 கேட்டகரிஸில் இங்கே பிரித்து பார்ப்போம். பெரும்பாலும் A லெவலில் இப்படி நம்ம பார்க்க மாட்டோம், பட் A லெவலில் கேள்விகளும் இதனை மையமாக கொண்டு வரலாம். ஸோ மெயின் ஒப்ஜெக்டிவ் என்று பார்த்தால் ஒரு கணக்கீட்டினது பிரதானமான ஒரு மெயினான ஒரு ஒப்ஜெக்டிவ்னு சொல்லும்போது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் கணக்கீட்டு அலகு ஒன்றினுடைய அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு, ரைட், யாரெல்லாமே ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸாக ஒரு அக்கறையுடைய தரப்பினர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவையான பொருளாதார தகவல்களை வழங்குகின்ற ஒரு முழுமையான செயல்முறையை தான் நம்ம இங்கே கணக்கீடுன்னு சொல்கிறோம். ஸோ அக்கவுண்டிங் இஸ் த என்டையர் ப்ராசஸ், ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு செயல்முறை ஆஃப் ப்ரொவைடிங் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் டு த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆஃப் அன் அக்கவுண்டிங் என்டிட்டி. ஒரு கணக்கீட்டு அலகொன்றுக்கு தேவையான பொருளாதார தகவல்களை வழங்கும் ஒட்டுமொத்தமான ஒரு செயல்முறையை தான் நம்ம இங்கே கணக்கீடுன்னு சொல்கிறோம். கணக்கீட்டு அலகு என்கின்ற ஒரு வேர்டு ஒன்று வருது, அக்கறையுடைய தரப்பினர்கள் என்பவங்க வராங்க, அதே மாதிரி பொருளாதார தகவல்கள் என்கின்ற ஒரு விடயம் வருகிறது. ஸோ பொருளாதார தகவல்கள் எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே போல் நம்ம செய்கிற அக்கவுண்டிங்கில் யாரெல்லாமே ஒரு அக்கறையுடைய தரப்பினர்களாக இருப்பாங்க என்பது நமக்கு தெரிந்திருக்கணும். கணக்கீட்டு அலகு என்பது என்னென்று நம்ம பார்க்கணும். ரைட். ஸோ பிரதான நோக்கம் என்பது இதுதான். ஸோ கணக்கீட்டு அலகு என்பது ஒரு அக்கறையுடைய தரப்பினர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான பொருளாதார தகவல்களை வழங்குகிற ஒரு முழுமையான ஒரு செயல்முறையாகத்தான் நம்ம கணக்கீட்டை நம்ம இங்கே பார்க்குறோம். ரைட். ஒரு ஜென்ரல் ஒப்ஜெக்டிவ்ஸ், ஒரு பொதுவான நோக்கம் சம்பந்தமாக பார்த்து இது கணக்கீட்டினது பிரதான நோக்கம். ஒரு கணக்கீட்டினது பிரதான நோக்கமாக நம்ம இதை பார்க்குறோம். ஸோ பொதுவானதாக ஒரு ஜென்ரலான ஒப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு சொன்னால் என்னென்னத்துக்காக நம்ம கணக்கீடு செய்யணும்னு சொன்னால் ஒன்று ஃபார் கீப்பிங் ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ், ரைட், ஒரு ஒழுங்குமுறையான பதிவுகளை நம்ம வச்சிருக்கணும். சரியான ஒரு ரெக்கார்ட்ஸ் நமக்கு தேவைன்னு சொன்னால் அதுக்காக நம்ம கணக்கீட்டை மெயின்டைன் பண்ணணும், கணக்கீடு செய்யணும். அதே மாதிரி டு இவலுவேட் த ரிசல்ட்ஸ் ஆஃப் அ பிஸ்னஸ் ஆபரேஷன்ஸ், ஒரு நிறுவனத்தினது செயற்பாட்டினது பெறுபேறு, செயற்பாட்டு பெறுபேறு என்று சொல்லக்கூடியது அல்லது செயற்பாட்டினது பெறுபேறு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ செயற்பாட்டு பெறுபேறு என்பதனால கருதப்படுவது என்னென்னு சொல்லுமா, ரைட், நிறைய என்னுடைய அக்கவுண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. செயற்பாட்டு பெறுபேறு என்பதன் மூலமாக ஒரு வணிகத்தினது எதனை எதிர்பார்க்கிறோம்? எனிவான்? ரைட். இலாபம் அல்லது நட். ஸோ இலாபம் அல்லது நட்டம் அந்த ஆண்டுக்காக நாம் செயற்பட்டதுக்கான பெறுபேறை தான் நம்ம இங்கே செயற்பாட்டு பெறுபேறுன்னு சொல்கிறோம். ஸோ இலாப நட்டங்களை மதிப்பிட்டுக் கொள்வதற்காக இருக்கலாம். அதே மாதிரி வியாபாரத்தினது நிதி நிலைமையை மதிப்பிடுவதற்கு, ரைட், வியாபாரத்தின் நிதி நிலைமையினை மதிப்பிடுவதற்கு டு இவலுவேட் த ஃபைனான்ஷியல். அதே மாதிரி டு இவலுவேட் த லிக்விடிட்டி லெவல் ஆஃப் த பிஸ்னஸ், வியாபாரத்தினது திரவத்தன்மையை மதிப்பிடுவதற்கு. திரவத்தன்மை என்பது என்ன? எவ்வளவுக்கு காசாக மாற்றக்கூடிய சொத்துக்கள், வெரி குயிக்காக காசாக மாற்றக்கூடிய சொத்துக்கள் எவ்வளோ இருக்குது. உதாரணத்துக்கு கடன் பட்டவர் காசு தாரார், கடன் கொடுத்தவருக்கு காசு கொடுக்கணும், குயிக்காக காசு கேட்குறாங்கன்னா எவ்வளவுக்கு குயிக்காக கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது. வட்டி கட்ட வேண்டி இருக்குது. எவ்வளவு குயிக்காக காசாக மாற்றக்கூடிய சொத்துக்கள் அந்த வியாபாரத்துக்கு இருக்குது, அதனது திரவத்தன்மை எவ்வாறுன்னு சொல்லி நம்ம பார்க்கறது. அதே மாதிரி வியாபாரத்தினது சொத்துக்களை பாதுகாக்கணும், டு ப்ரொடெக்ட் த ப்ராப்பர்ட்டிஸ். சரியாக நம்ம கணக்கீடு செஞ்சிருந்தா தான் எந்த சொத்து இருக்குது, எவ்வளவு இருக்குது, அதுக்கொண்டு ஒரு கோட் நம்பர் கொடுத்திருப்போம், எந்த லொக்கேஷன்ல இருக்குது, அது பராமரிக்கப்படுதா இல்லையா, அதனது ஆயுட்காலம் என்ன, அதனது பார்ட்ஸை மாற்றணுமா இல்லையாங்கிற தகவல்கள் எல்லாம் சரியான கணக்கீடு நமக்கு செய்யும் போது தான் நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயம். 6வது பகுத்தறிவான தீர்மானங்களை எடுப்பதற்கு, டு மேக் அ லாஜிக்கல் டிசிஷன்ஸ். சேல்ஸ் இருக்குது, விற்பனை இருக்கிறது. ஸோ விற்பனை நாளாந்தம் இடம்பெறுகிறது. சில மாதங்களில் கூட இருக்குது, சில மாதங்களில் குறைய இருக்குது, சில நாட்களில் கூட இருக்கும். ஏன், இதற்கு காரணம் என்ன, இதுக்கு பின்னால் இருக்கிற விஷயங்கள் என்னன்னு சொல்லி நம்ம லாஜிக்கலாக டிசிஷன் எடுக்கணும்னு சொன்னால் சரியாக நமக்கு அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ கடன் பட்டோர் இருக்கிறார், கடன் பட்டோரில் மிச்ச நாளாக காசு தராமல் இருக்கிறார், இவரை பதிவளிக்கிறதா, அறவிட முடியாத கடனாக தீர்மானம் எடுக்கிறதா, இந்த மாதிரியான ஒரு லாஜிக்கலான ஒரு பகுத்தறிவான தீர்மானங்களை நம்ம எடுக்கணும்னு சொன்னால் நமக்கு அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கணும். சட்ட தேவையினை திருப்திப்படுத்துறதும் இருக்கு, டு கம்ப்ளீட் த லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ். இப்போ கம்பெனின்னு சொன்னால் ஒரு கம்பெனியாக பதிவு செய்யப்பட்டால் 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்தில் குறிப்பிடப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு அவங்க கணக்கு செய்யணும். அதே போல அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஒரு SBA இருந்தால், ஸ்பெசிஃபைட் பிசினஸ் என்டர்பிரைசஸ், ஒரு குறித்த வணிக நிறுவனங்களாக இருந்தால் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்றது மஸ்ட். LKS 2 படி தான் இருப்புகளுக்கு அவங்க பதிவு செய்யணும். LKS 16 படி தான் ஆதார பொறி மற்றும் உபகரணங்களுக்கு கணக்கீடு செய்யணும். இந்த மாதிரி சட்ட தேவைகளையும் திருப்திப்படுத்துவதாகத்தான் இந்த பொதுவான நோக்கம் என்பது இருக்க போகிறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். ஸோ ஒரு கணக்கீட்டு எடுத்தோம்னு சொன்னால் ஒரு கணக்கீட்டினது பிரதான நோக்கமாக ஒரு கணக்கீட்டு அலகு, ஒரு அக்கவுண்டிங் என்டிட்டியினுடைய அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு தேவையான
பொருளாதார தகவல்களை வழங்குகின்ற முழுமையான ஒரு செயல்முறை கணக்கீடு இதுதான் இதனது பிரதான நோக்கமாக காணப்படுது. பொருளாதார தகவல்களை வழங்குவது இதனது பொதுவான நோக்கமாக, ஏனைய நோக்கங்களாக நாம் இந்த 7 நோக்கங்களையும் கருத்தில் கொள்ளலாம். இந்த விஷயம் புரிஞ்சது எல்லாருக்கும்? ஸோ கணக்கீட்டினது நோக்கம் பார்த்திருக்கிறோம், அதில் பிரதான நோக்கத்தை நம்ம பார்த்துட்டோம், அதே மாதிரி பொதுவான நோக்கங்களை நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? ரைட், மேக் சென்ஸ் கைஸ்? தேர்ட் ஒன், வியாபாரத்தின் நிதி நிலைமை என்பது சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமை மைடிஸ். நிதியினது நிலைமை என்பது சொத்துக்களாக என்ன நிதி. இப்போ உங்கள்கிட்ட ஒரு நிதி நிலைமை என்பது என்ன? உங்களோட நிறுவனத்துக்குள்ள காசு வந்துச்சு, அந்த நிதியினது நிலைமை என்ன? சொத்துக்களாக மாற்றி காணப்படுது, அல்லது கடன் எடுத்து உங்களுக்கு காசு வந்திருக்கும், ஸோ பொறுப்புகளாக காணப்படும், இல்லது உரிமையாளராகிய நீங்களே ஈடுபடுத்தியிருப்பீங்க, ஸோ உரிமைகளாக காணப்படும். இதுதான் நிதி நிலைமை என்பது. ஒரு நிறுவனத்தினது நிதி நிலைமை என்பது சொத்து, பொறுப்பு, உரிமையை குறிப்பிடுவோம். ரைட், ஸோ லெட்ஸ் மூவ். ஸோ நமக்கு இப்போ ஜென்ரல் ஒப்ஜெக்டிவ்ஸ் தெரியும், அதே போல மெயின் ஒப்ஜெக்டிவ்ஸ் நமக்கு தெரிஞ்ச விஷயமாக இருக்கிறது. அடுத்த விஷயம் கணக்கீட்டு அலகு என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம். ஸோ அக்கவுண்டிங் என்டிட்டி சம்பந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கணக்கீட்டு அலகு என்பது எங்கே நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு ஞாபகம் இருக்குதா? இந்த டெஃபினிஷனில் கணக்கீட்டு அலகு ஒன்றினுடைய பொருளாதார தகவல்கள் தான் வழங்குவோம். ஸோ கணக்கீட்டு அலகு அக்கவுண்டிங் என்டிட்டி என்பது நம்ம என்னென்று பார்த்தோம்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ், கணக்கீட்டு தொழிற்பாட்டை கொண்ட ஒரு தனிநபர், அது ஒரு தனிநபராக இருக்கலாம் அல்லது ஒரு வணிக நிறுவனம் ஒன்றாக இருக்கலாம், இவங்களை நம்ம கணக்கீட்டு அலகுன்னு சொல்லுவோம். த பர்சன் ஆர் தி ஆர்கனைசேஷன், அது ஒரு தனிப்பட்ட நபராக இருக்கலாம் அல்லது ஒரு நிறுவனமாக இருக்கலாம். எதுக்கு நம்ம கணக்கீட்டு செய்கிறோம்? அக்கவுண்டிங் ஃபங்க்ஷன்ஸ், நம்மளோட கணக்கீட்டு தொழிற்பாடு, ஒரு தனிநபர் இருக்கிறார், அவரின் அது கொடுக்கல் வாங்கல்களை நம்ம பதிவீடு செய்கிறோமா? எஸ், அது ஒரு கணக்கீட்டு அலகு, அந்த தனிநபர். அல்லது ஒரு வணிக நிறுவனம் இருக்கிறது, ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனிக்கு நம்ம கணக்கு செய்கிறோமா? அது ஒரு கணக்கீட்டு அலகு. ஸோ த பர்சன் ஆர் தி ஆர்கனைசேஷன் ஆன் விச் தி அக்கவுண்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பேஸ்ட் இஸ் நோன் அஸ் அன் அக்கவுண்டிங் என்டிட்டி. ஸோ கணக்கீட்டு தொழிற்பாட்டை கொண்ட ஒரு தனிநபராக இருக்கலாம் அல்லது ஒரு வணிக நிறுவனமாக இருக்கலாம். இதைத்தான் நம்ம கணக்கீட்டு அலகுன்னு சொல்கிறோம். எதுக்காக நம்ம கணக்கு செய்கிறோம்? ஸோ an accounting entity may not necessarily a business, ரைட்? ஒரு கணக்கீட்டு அலகு என்பது ஒரு பிஸ்னஸாகத்தான் இருக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. திரவத்தன்மை என்பது சதீஷ் காசாக குயிக்காக மாற்றக்கூடிய சொத்துக்கள் எவ்வளோ இருக்குது, இதுதான் திரவத்தன்மை. உடனடியாக ஒரு கமிட்மெண்ட் வந்துச்சுன்னு சொன்னால் எவ்வளோ குயிக்காக உங்களால் காசை திரட்டி கொடுக்க முடியும், அதுதான் திரவத்தன்மைன்னு சொல்கிறது. ஸோ இங்கே கணக்கீட்டு அலகு என்பது ஸோ தனிநபராக இருக்கலாம்னு சொன்னால் என்னென்ன கணக்கீட்டு அலகுகளாக வரலாம்னு சொன்னால், அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்சனல் அக்கவுண்டிங், ஒரு தனிப்பட்ட நபரினது கணக்கை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த தனிப்பட்ட கணக்கீடு என்பது ஒரு நபர், ஸோ அவர் ஒரு கணக்கீட்டு அலகாக இருக்கலாம். ஒரு பிஸ்னஸ் அக்கவுண்டிங் செஞ்சீங்கன்னு சொன்னால், ஒரு வணிகத்துக்கு கணக்கீடு செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த வணிகம் என்பது அங்கு கணக்கீட்டு அலகாக காணப்படும். ஒரு அரசாங்கத்துக்காக கவர்மெண்டினுடைய அக்கவுண்டிங்கை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அங்கே கவர்மெண்ட் என்பது என்னவாக காணப்படும்? ஒரு கணக்கீட்டு அலகாக காணப்படும். நேஷனல் அக்கவுண்டிங் ஒரு தேசிய கணக்கீடு, நாட்டினது விவசாயத்துறை, கைத்தொழில்துறை, சேவைத்துறை, அதனது உற்பத்திகளினுடைய அளவு என்னன்னு சொல்லி நம்ம நேஷனல் அக்கவுண்டிங் எக்கனாமிக்ஸில் படிச்சுக்கிற விஷயங்கள். ஸோ தேசிய கணக்கீடு செஞ்சீங்கன்னு சொன்னால் அதுவும் ஒரு வகையான கணக்கீட்டு அலகு. ஸோ இவ்வாறு தான் இந்த கணக்கீட்டு அலகுகள் என்பது வித்தியாசப்படும். ஸோ கணக்கீட்டு அலகு என்பது என்னத்துக்காக நம்ம கணக்கீடு செய்கிறோம்? அது ஒரு பிஸ்னஸாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அரசாங்கமாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு தனிப்பட்ட நபராக இருக்கலாம், அல்லது ஒட்டுமொத்தமான தேசியமாக காணப்படலாம். இதுதான் இந்த கணக்கீட்டு அலகுக்குரிய முக்கியமான. ரைட், shall I get a yes from all? Did you understand well? இது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? Right? This is all about accounting entity. ஸோ இது சம்பந்தப்பட்ட பொருளாதார தகவல்களை அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு வழங்குறது தான் இந்த அக்கவுண்டிங்கினுடைய பொதுவான நோக்கம்னு சொல்லி நம்ம படித்த விஷயம். ரைட், டெஃபினிஷனில் வரக்கூடிய அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த அக்கறையுடைய தரப்பினர்கள் என்று சொல்லப்படுவாங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸோ கணக்கீட்டு அலகொன்றினுடைய அக்கறையுடைய தரப்பினர்கள். ஸோ அக்கறையுடைய தரப்பினர்கள் என்று சொல்லும் போது ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாகவே அக்கறையுடைய தரப்பினர்கள் சொன்னால் நம்மட மேலே நிறைய பேர் அக்கறை செலுத்துவாங்க. ரைட், உதாரணத்துக்கு உங்களோட மேலே அக்கறை செலுத்துறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஸ்கூல் பிரின்சிபல்லேருந்து, உங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ்லேருந்து, நான் உட்பட, உங்களோட பேரண்ட்ஸ் உட்பட, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உட்பட நிறைய பேர் பல்வேறுபட்ட காரணங்களுக்காக உங்களோட மீது அக்கறை செலுத்துவாங்க. அதே மாதிரி ஒரு கணக்கீட்டு அலகாக இருந்தால், இப்போ நம்ம கணக்கீட்டு அலகுன்னு சொல்லி என்னென்னு சொல்லி நம்ம படிச்சிட்டோம், ஒரு அக்கவுண்டிங் என்டிட்டின்னு சொன்னால் என்னென்னு நம்ம படிச்சிட்டோம். ஸோ இந்த கணக்கீட்டு அலகொன்றில் யாரெல்லாம் அக்கறையுடைய தரப்பினர்கள் என்னென்ன விடயங்களுக்காக அக்கறை செலுத்துவாங்கன்னு சொல்லி பார்த்தா மெயினாக நம்ம 7 பேரை பற்றி பார்ப்போம். ஒன்று, உரிமையாளர்கள் அல்லது உரிமையாளர்கள், ஓனர் ஓ ஓனர்ஸ். உரிமையாளர்கள் பணத்தை முதலீடு செஞ்சு நிறுவனத்தில் இருக்கிறவங்க. ஸோ இந்த உரிமையாளர்கள் இந்த கணக்கீட்டு அலகொன்றின் மீது, அக்கவுண்டிங் யூனிட்டின் மீது அக்கறை செலுத்துவாங்க. அதே மாதிரி முகாமையாளர்கள், மேனேஜர்ஸ் வந்துட்டும் கணக்கீட்டு அலகுல அக்கறை செலுத்துவாங்க. ஊழியர்கள் அல்லது தொழிலாளர்கள் ஆகிய எம்ப்ளாயீஸ் வந்து கணக்கீட்டு அலகுல அக்கறை செலுத்துவாங்க. கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அரசாங்க நிறுவனங்கள் கணக்கீட்டு அலகின் மீது அக்கறை செலுத்தும். அதே மாதிரி கஸ்டமர்ஸ், நம்மளோட பிஸ்னஸினுடைய பொருட்கள் அல்லது சேவைகளை
நாளாந்தம் கொள்வனவு செய்யக்கூடிய கஸ்டமர்ஸ் அவங்களும் கணக்கீட்டு அலகுகளின் மீது அக்கறை செலுத்தக்கூடியவங்க இருப்பாங்க. தென் கிரெடிட்டர்ஸ் ஓ லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கடன் கொடுத்தோர்கள் அல்லது கடன் வழங்குகின்ற நிறுவனங்கள் நம்முடைய அக்கவுண்டிங் யூனிட்டின் மீது, நம்ம கணக்கு செய்கிற அந்த அலகின் மீது அக்கறை செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே சமயம் போட்டியாளர்கள், கம்படிட்டர்ஸும் நாம் என்ன செய்கிறோம், நாம் என்ன விடயங்களை செய்கிறோம்னு சொல்லி நம்மளோட கணக்கீட்டு அலகின் மீது அக்கறை செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், ஏன் ஒரு உரிமையாளர் அக்கறை செலுத்தணும், ஒரு ஓனர் ஏன் அந்த பிஸ்னஸ் அல்லது அந்த தனிநபர் இந்த கணக்காட்டு அலகின் மீது அக்கறை செலுத்தணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நியாயமான முறையில் இலாபத்தை அவங்க பெற்றுக்கொள்கிறாங்களா, அவங்க சொந்த காசை போட்டிக்கிறாங்க, அந்த சொந்த காசுக்கு நியாயமான ஒரு ரீசனபிளான ஒரு ப்ராஃபிட் ஒன்று அவங்களுக்கு கிடைக்குதா, ஒரு ஃபெய்த்ஃபுல்லான ஒரு ப்ராஃபிட் கிடைக்குதா, இந்த பிஸ்னஸை நம்பி இன்னும் நாங்கள் மேலும் முதலீடு செய்யலாமா இல்லையா, இல்லை இந்த பிஸ்னஸை விட்டுட்டு போகலாமா, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக உரிமையாளர்கள் இந்த கணக்கீட்டு அலகின் மீது அக்கறை செலுத்துவாங்க. அதே மாதிரி மேனேஜர்ஸ், முகாமையாளர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட ஃபியூச்சர் டிசிஷன் மேக்கிங், எதிர்காலம் தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்றதுக்காக இந்த முகாமையாளர்கள் அக்கறை செலுத்துவாங்க. பிகாஸ் மேனேஜர்ஸ் என்பவங்க ஒரு 10 பேர் ஒரு டீம் இருக்கும், அந்த 10 பேரை மேனேஜ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. அல்லது ஒரு உற்பத்தி திணைக்களம் இருக்கும், அல்லது ஒரு சந்தைப்படுத்தல் திணைக்களம், நிதி திணைக்களம். ஸோ இவங்களுக்கு ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜர் இருப்பார், ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருப்பார், ஒரு HR மேனேஜர் இருப்பார். ஸோ இவங்க தான் அந்த டிபார்ட்மெண்ட்டினுடைய பெர்ஃபார்மன்ஸை தீர்மானிக்கக்கூடிய, எதிர்காலத்தினுடைய டிசிஷனை மேக் பண்ணணும். ஸோ அந்த எதிர்கால தீர்மானம் எடுக்கிறதுக்காக இவங்க இந்த கணக்கீட்டு அலகின் மீது இவங்க அக்கறை செலுத்துவாங்க. அதே போல் இவங்களுடைய தொழிலினுடைய விருத்தி, இவங்களுடைய ஜொப்பினுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அடுத்த கட்டத்துக்கு போகலாமா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக மேனேஜர்ஸ் வந்துட்டு அக்கறை செலுத்துவாங்க. அதே மாதிரி ஊழியர்களை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் திருப்தியான ஒரு சம்பளம் கிடைக்குதா, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு சேலரி கிடைக்குதா, ஜொப்புக்கு செக்யூரிட்டிக்குதா. கொரோனா போன்ற நிலைமைகள் வருது, சுனாமி போன்ற நிலைமைகள் வருது, பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுது, திடீரென்று பொருளாதார மந்தம் ஏற்படுது, இந்த மாதிரியான காரணங்களால் என்னுடைய தொழிலுக்கு பாதுகாப்பு இருக்குதா, ஜொப்லேருந்து என்ன டெர்மினேட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குதா. ஸோ இந்த தொழில் பாதுகாப்பு இருக்குதான்னு சொல்லி அவங்க பார்ப்பாங்க. சம்பள உயர்வுக்கான நாட்டங்கள் இருக்குதா, இலாபம் உழைக்கிறதா, சம்பளத்தை எவ்வளோ நாளுக்கு உயர்த்துவாங்க, இந்த மாதிரியான காரணங்கள் மீது ஊழியர்கள் அக்கறை செலுத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அரசு நிறுவனங்கள், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸோ வரி வருமானங்களை பெற்றுக்கொள்வது. இப்போ நீங்கள் பணத்தை அனுப்புறீங்கன்னு சொன்னால் அந்த பணத்தில் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு வரி போகும். அதே மாதிரி என்னென்ன பொருட்கள் சேவைகளை நீங்கள் உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்கிறீங்க, அதுக்கு பெறுமதி சேர் வரி, வெட் வரியை நீங்கள் செலுத்துறீங்களா இல்லையா, இந்த மாதிரியான வரி வருமானங்கள் செலுத்தப்படுகிறதா இல்லையா என்பதில் கவர்மெண்ட் வந்துடும் செல்வாக்கு செலுத்தும். அதே போல் உங்களோட நிறுவனத்தால் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதா இல்லையா, உள்நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்களா, வெளிநாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்களா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் அரசு நிறுவனங்கள் வந்து அக்கறை செலுத்தும். அதே போல் அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்படுதா, கவர்மெண்ட்டுக்கு தேவையான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்களா, உங்களோட டெக்ஸ் ரிப்போர்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களா, உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை நீங்கள் காட்டுறீங்களா, உங்களோட உண்மையான தகவல்களை நீங்கள் காட்டுறீங்களா, நீங்கள் லீகலாகத்தான் எல்லாம் செய்கிறீங்களா என்கின்ற ரிப்போர்ட்ஸை வந்துடும் அரசாங்க நிறுவனங்கள் உங்களோட கணக்கீட்டு அலகின் மீது அக்கறை செலுத்தி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் உங்களோட பொருட்களை வாங்குகின்ற கஸ்டமர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் கொடுக்குற விலைக்கேற்ற தரமான பொருள் உங்களுக்கு கிடைக்குதா, நியாயமான விலையில் கிடைக்குதா, தரமான பொருள் கிடைக்குதா, அதே போல் வாரண்டி கேரண்டி தராங்களா, உத்தரவாதங்கள் தரப்படுதான்னு சொல்லி வாடிக்கையாளர்கள் வந்துடும் கவனம் செலுத்துவாங்க. அதே மாதிரி நமக்கு கடன் கொடுத்தவங்க அல்லது கடன் வழங்குகின்ற நிறுவனங்கள் கொடுத்த கடனை மீள எடுக்கலாமா இல்லையா, மேலும் இவங்களை நம்பி கடன் கொடுக்கலாமா இல்லையா, கொடுத்த கடனுக்கு வட்டியை சரி இவங்க முறையாக செலுத்துகிறாங்களா இல்லையா, இந்த மாதிரியான காரணங்களுக்காக கடன் கொடுத்தோர் அல்லது கடன் வழங்குகின்ற நிறுவனங்களும் நம்மளோட வணிகத்தினது கணக்கீட்டு அலகின் மீது செல்வாக்கு செலுத்தும். அதே போல் கம்படிட்டர்ஸ், போட்டியாளர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் ஷேர், ரைட், நமக்கு ஒரு கம்படிட்டர்ஸ் இருக்கிறார், இவரினுடைய மார்க்கெட் ஷேர் எத்தனை, எந்தெந்த மார்க்கெட்ஸில் இவர் தொழிற்படுறார், இந்த மாதிரியான விஷயங்கள். அதே போல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, சந்தைப்படுத்தல் தந்திரோபாயங்கள் என்ன மாதிரியான இவங்க செய்கிறாங்கன்னு சொல்லி போட்டியாளர்களும் நம்மளோட வணிகத்தில் அக்கறை செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ இவ்வளோ பேரும் தான் உரிமையாளர்லேருந்து ஆரம்பித்து முகாமையாளர், ஊழியர்கள், அரசாங்கத்தினுடைய நிறுவனங்கள், வாடிக்கையாளர்கள், கடன் கொடுத்தோர், போட்டியாளர்கள் என்று சொல்லக்கூடியவங்க ஒரு கணக்கீட்டு அலகொன்றினுடைய அக்கறை செலுத்தக்கூடிய நபர்களாகவும் அவங்க அக்கறை செலுத்தக்கூடிய காரணிகளை நம்ம, இது புரியுதெல்லாம் இருக்கும். இஸ் இட் அண்டர்ஸ்டாண்டபிள் கைஸ்? எனி கொஸ்டின்ஸ்? நோ, பார்ட்னர்ஷிப் லெவல் 1 வர மாட்டுச்சு மை டியர். இன் ஷார்ட், லெவல் 1 பார்ட்னர்ஷிப் இல்லை, தனி உடைமை வணிகங்கள் நிதி கூறுகள் மாத்திரம்தான் வரும். ரைட், எனி கொஸ்டின்ஸ்? அக்கறையுடைய தரப்பினர்கள் யாரு, அவங்க அக்கறை செலுத்துவதற்கான காரணம் என்ன? மேக் சென்ஸ்? எஸ் திலக்ஷன், எக்கனாமிக்ஸ் உங்களோட ஃபுல் கிளாஸ் வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்னொரு கிளாஸோட நான் ஃபெஸ்ட் யூனிட்டை முடிப்பேன். அது பிறகு உங்களுக்கு ஃபுல் கிளாஸினுடைய எல்லா வீடியோஸையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி தருவேன். ஸோ இதுதான் கணக்கீட்டு அலகொன்றினுடைய அக்கறையுடைய தரப்பினர்களாக கருதப்படுவது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ மறுபடியும்
நம்மளோட டெஃபினிஷனை ஒருக்கா பாருங்க. இப்போ உங்களுக்கு புரியுதான்னு சொல்லி. இப்போ பாருங்க, இப்போ உங்களுக்கு கணக்கீட்டு அலகு என்பதும் தெரியும், அக்கறையுடைய தரப்பினர்கள் என்பதும் தெரியும். ஸோ கணக்கீட்டு அலகொன்றினுடைய அக்கறையுடைய தரப்பினர்களுக்கு தேவையான பொருளாதார தகவல்கள் சொன்னால் நிதி தகவல்கள், அதாவது பணம் தொடர்பான தகவல்களை தான் நம்ம பொருளாதார தகவல் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான பொருளாதார தகவல்களை, பணத்தினால் அளவிடக்கூடிய தகவல்களை வழங்குகின்ற ஒரு முழுமையான செயல்முறையை தான் நம்ம கணக்கீடுன்னு சொல்லி பிரதான நோக்கத்தில் நம்ம பார்க்க. ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் சாப்டர். ஸோ அக்கறையுடைய தரப்பினர்கள் பார்த்தாச்சு, கணக்கீட்டு அலகு, அதனது குறிக்கோள்கள், நோக்கங்கள், விடயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. தென் தகவல்கள். ஸோ அக்கௌண்டிங்கில் தகவல்களை நம்ம பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தகவல்களில் ஸ்டூடெண்ட்ஸ் 2 விதமான தகவல்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று நிதி தகவல்கள் மற்றும் நிதி அல்லாத தகவல்கள் என்று சொல்லி நாம் ஒரு சாப்டராக இந்த தகவல்களை பார்ப்போம். அதே மாதிரி மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன், பொருண்மையான தகவல்கள் என்று சொன்னால் என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இதில் முதலாவது ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வர்சஸ் நான் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடியது. இது ரொம்ப உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கணும். இதை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் உங்கள்கிட்ட கேட்கப்படலாம். இதில் என்னத்து சொல்ல வாரோம்னு சொன்னால், நிதி தகவல்கள் மற்றும் நிதி அல்லாத தகவல்கள் என்பதன் மூலமாக நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால், கணக்கீட்டு வரைவிலக்கணத்தின் படியான பொருளாதார தகவல்கள் எனப்படுபவை. ஸோ ஆல்ரெடி நம்ம கணக்கீட்டுக்கு டெஃபினிஷன் கொடுத்துட்டோம். அதில் பொருளாதார தகவல்கள் எனப்படுபவை நிதி தகவல்கள் ஆகும். ஸோ நிதி தகவல்கள் என்று சொன்னால் பணத்தினால் அளவிடக்கூடிய தகவல்கள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வணிகத்தினுடைய ஆண்டொன்றுக்கான இலாபம் என்று சொல்லப்படுறது, ப்ராஃபிட் என்று சொல்கிறாங்க. ஃபைனான்ஷியல் இயர், ஒரு பெர்டிகுலர் இயருக்கான ஒரு லாபம் எவ்வளோன்னு சொன்னால் 1 லட்சம் என்று சொல்லி நம்மளால் சொல்லக்கூடியதாக இருந்துச்சு என்று சொன்னால், வணிகத்தினது ஆண்டொன்றுக்கான இலாபம் 1 லட்சம், ப்ராஃபிட் ஃபார் ஃபைனான்ஷியல் இயர் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் 100,000 என்று சொன்னால் அது ஒரு பொருளாதார தகவல். ஏன்னு சொன்னால் அது ஒரு நிதி தகவல், பணத்தால் அளவிடக்கூடிய தகவல். அதே போல ஒரு வணிகத்தினது டோட்டல் அசெட்ஸ் 100,000, ஒரு வணிகத்தினது மொத்த சொத்துக்கள் என்பது 1 லட்சம் என்று நம்ம சொன்னோம்னு சொன்னால் அதுவும் பணத்தால் அளவிடக்கூடிய தகவல். அப்படின்னு சொன்னால் நிதி தகவல்களை தான் நம்ம பொருளாதார தகவல்னு சொல்கிறோம். வணிகத்தினுடைய மொத்த பறிப்புகள், டபுள் எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் பொறுப்புகளுக்கு பறிப்புகள் என்று தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வணிகத்தினது மொத்த பறிப்புகள் என்பது பொறுப்புகளை தான் சொல்கிறாங்க. ஸோ மொத்த பொறுப்புகள் என்பது 5 லட்சமாக காணப்படுது, டோட்டல் லயபிலிட்டிஸ் ஆஃப் பிஸ்னஸ். இது எல்லாமே வணிகத்தினது ஒரு நிதி தகவல்கள் என்று சொல்லக்கூடிய விடயங்களாகத்தான் நம்ம பார்க்குறோம். நிதி அல்லாத தகவல்களும் இருக்கிறது. நன் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடிய தகவல்களும் வணிகத்துக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஸோ நன் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வணிகம் தொடர்பான அக்கறையுடைய தரப்பினர்களின் தீர்மானம் எடுத்தல்ல இம்பார்ட்டன்டான விடயங்களை தான் நாம் நிதி அல்லாத தகவல் என்று சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு வணிகத்தில் உள்ள ஊழியர்களினுடைய எண்ணிக்கை 100 பேர் இருக்கிறாங்க. நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஆஃப் த பிஸ்னஸ் இஸ் 100 என்று சொல்கிறாங்க. பிஸ்னஸ் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி மெயின்டைன் ஃபார் 15 இயர்ஸ், 15-13 வருடங்களாக ஒரு சிறப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து தொழிற்படுதுன்னு சொன்னால் இது ஒரு நிதி அல்லாத தகவல். மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஆர் கேரிட் அவுட் சக்ஸஸ்ஃபுல்லாக மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம், ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எம்ப்ளாயிஸுக்காக கேரிட் அவுட் பண்ணப்படுது. இது எல்லாமே நிதி அல்லாத தகவல்கள், நன் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன். பணத்தால் அளவிடக்கூடிய எந்த ஒரு விடயங்களும் இங்கு சொல்லப்படலை. ஆனாலும் இவை எல்லாமே ஒரு நிறுவனத்தினது தீர்மானம் எடுத்தலுக்கு உதவும். எவ்வாறு உதவும்? ஒரு நிறுவனம் ஓகே எக்ஸ்ட்ராவாக நமக்கு நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் 100 பேர் தான் இருக்கிறாங்க, நம்மளோட வேலைக்கு 100 பேரை விட கூட தேவையா இல்லையா? நியூ கிளைண்ட்ஸ் வராங்க, புதிய ஊழியர்களை நம்ம ஹயர் பண்ணணுமா இல்லையா? இதுக்கெல்லாம் எது தேவைப்படும் இந்த தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு? நம்பர் ஆஃப் ஊழியர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஸோ 15 வருடங்களாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட பிஸ்னஸ் போய்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கான காரணம் என்ன, அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு சொல்லி யோசிக்கிறது இந்த தகவல் தேவைப்படும். மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம், ட்ரைனிங்ஸ் எல்லாம் சரியாக நடக்குதா? ஊழியர்கள் ஊக்குவிக்கப்படுறாங்களா? ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகள் கொடுக்கிறதா இல்லையா? இந்த மாதிரியான தீர்மானம் எடுப்பதற்கு நிதி தகவல்கள் மாத்திரமல்ல, நிதி அல்லாத தகவல்களும் நமக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்கு. நிதி அல்லாத தகவல்கள் தீர்மானம் எடுப்பதற்கு ரொம்ப முக்கியமானவையாக காணப்படும். ஸோ நிதி தகவல்கள் மற்றும் நிதி அல்லாத தகவல்கள் விடயங்கள் நம்ம பார்த்தாச்சு. இதில் அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த பொருண்மையான தகவல்கள், மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன். ரைட், மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடியது சிலபஸில் உதாரணத்துக்கு ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங். இந்த ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங்கில் ரொம்ப ஒரு முக்கியமாக வளமையாக எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஒரு சாப்டரை நான் படிப்பிக்கல அல்லது அதை பிழையாக படிப்பிச்சுன்னு சொன்னால் நீங்கள் பாஸ் ஆகுவீங்களா இல்லையா என்கின்ற தீர்மானம் பாதிக்கப்படுமா இல்லையா? உங்களோட டிசிஷன் பாதிக்கப்படுமா இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? எஸ், ரைட். அதே மாதிரி தான் ஒரு கணக்கீட்டில் ஒரு பொருண்மையான தகவல்கள் அல்லது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் நாம் எதை சொல்கிறோம்னு சொன்னால், கணக்கீடு நம்ம செய்கிறோம், அதனை நிதி கூற்றுக்கள் மூலமாக நம்ம முன்வைக்க போகிறோம். ஸோ இந்த முன்வைக்கும் போது ஒரு தகவல் விடுபடுது அல்லது அந்த தகவல்களை நீங்கள் மிஸ்டேக் பண்ணி காட்டுறீங்கன்னு சொன்னால் அந்த தகவல்களை பயன்படுத்துவோரால் தீர்மானம் மேற்கொள்வதில் பாதிப்பை ஏற்படுத்துமாயின் அந்த தகவல்களை நம்ம பொருண்மையான தகவல்கள், முக்கியமான தகவல்னு சொல்கிறோம். ஸோ மெட்டீரியாலிட்டின்னு சொல்லக்கூடிய கன்செப்ட் என்னன்னு சொன்னால், இஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் மெட்டீரியல், இஃப் ஒமிட்டிங் ஓ மிஸ்டேட்டிங், ஒமிட்னு சொல்கிறது ஒரு விஷயத்தை அப்படியோ முற்றாக விட்டுறது, அதை ஒமிட் பண்ணுறதோ அல்லது மிஸ்டேட்டிங் பிழையாக அதை கூறுறதோ டிசிஷன் மேக்கர்ஸ், அதை பயன்படுத்துகிறவங்களோட தீர்மானங்களில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்.
இந்த மாதிரியான தகவல்களை தான் நம்ம முக்கியமான தகவல்னு சொல்கிறோம். மெட்டீரியாலிட்டி, டஸ் இட் மேக் சென்ஸ்? இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? மெட்டீரியாலிட்டிங்கிற கான்செப்ட் ஆடிட்டில் இதை நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம். மெட்டீரியாலிட்டி கால்குலேட் பண்ணது பிறகு தான் ஆடிட்டே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இத்தனை ருபீஸ் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாதம் ஒரு 5 பில்லியன் வரக்கூடிய கம்பெனியாக இருந்தால் அதனது மெட்டீரியாலிட்டி நம்ம 40 மில்லியனுக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதாவது 40 மில்லியனுக்கு மேலதிகமாக போகின்ற டிரான்சாக்ஷனை மட்டும்தான் நாங்கள் செக் பண்ணுவோம். பிகாஸ் அந்த நிறுவனம் அவ்வளோ பெருசு. ஆனால் இதுவே சில நிறுவனங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 1 மில்லியன் தான், ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு ஒரு 1 மில்லியன் தான் ரெவென்யூன்னு சொன்னால் 1 லட்சம் அங்கே மெட்டீரியாலிட்டியாக இருக்கும். அப்படின்னு சொன்னால் 1 லட்சத்துக்கு கீழே வரக்கூடிய டிரான்சாக்ஷனை நம்ம செக் பண்ண மாட்டோம். ஸோ இதை தான் நீங்கள் மெட்டீரியாலிட்டி சொல்லுவோம். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம அப்படியே விட்டுடுறோம் அல்லது அதை பிழையாக முன்வைக்கிறோம். இதை பார்த்துட்டு இந்த டிசிஷன் நம்ம இப்படி செஞ்சதால அந்த டிசிஷனில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. தீர்மானம் எடுக்கிறவங்க இந்த கம்பெனியில் முதலீடு செய்கிறதா இல்லையாங்கிறத தீர்மானம் எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் மெட்டீரியாலிட்டிங்கிற கான்செப்ட். மேக் சென்ஸ்? இது புரிகிறதா? மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் எது பொருண்மையான தகவல்னு சொன்னால், எந்த தகவலை நீங்கள் விட்டாலோ பிழையாக சொன்னாலோ டிசிஷன் எடுக்கிறவங்க அதை பார்த்து அவங்களோட தீர்மானங்களை சேஞ்ச் பண்ணுவாங்க. ரைட்? அதுதான் இங்கே பொருண்மையான தகவல்கள்னு சொல்லக்கூடிய விஷயம், மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன். ரைட். ஸோ அடுத்த விஷயம் நிதி தகவல்களினுடைய தர ரீதியான பண்புகள். இது அடிக்கடி வரும், எந்த எக்ஸாம் பேப்பர்லையும் இருக்கக்கூடியது. குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன், நிதி தகவல்களுடைய தர ரீதியான பண்புகள். ஸோ தர ரீதியான பண்புகளில் 2 பண்புகளை நம்ம பார்க்கலாம். ஒன்று ஃபண்டமெண்டல் குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்னு சொல்லக்கூடிய அடிப்படை தர ரீதியான பண்புகளும் இருக்கும். மேம்படுத்தும் தர ரீதியான பண்புகளாகிய என்ஹான்சிங் குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் இருக்கும். ஸோ இதில் 2 விஷயங்கள் தான் அடிப்படை தர ரீதியான பண்புகளுக்கு வரும். ஒன்று ரிலவன்ஸ், இன்னொன்று ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷன். ரைட்? இது உங்களோட A-லெவலினுடைய செகண்ட் இயர் சிலபஸில் வர எல்கேஎஸ் லங்கா அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இதில் வரக்கூடிய விஷயங்கள். இதில் ஃபைனான்ஷியல் கன்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க்கில் நம்ம படிக்கிற விஷயத்தை நம்ம இங்கேயே பார்க்குறோம். ஸோ ஃபண்டமெண்டல் குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்னு சொன்னால் நாம் கொடுக்கின்ற தரவுகள், அதில் காணப்படுகின்ற தகவல்கள், அது எல்லாமே ஒரு தொடர்புடையதாக அல்லது சம்பந்தமானதாக, ரிலவன்ஸ்ன்னு சொல்லக்கூடியதாக இருக்கணும். அதே போல் ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷன், உண்மையான பிரதிநிதித்துவம்ங்கக்கூடிய இந்த பண்பு இரண்டுமே அடிப்படை தர ரீதியான பண்புகளுக்குள்ள வரும். அதே மாதிரி என்ஹான்சிங் குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்னு சொல்லக்கூடிய மேம்படுத்தக்கூடிய தர ரீதியான பண்புகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 இருக்க போகிறது. ஒன்று கம்பேரபிலிட்டி, அதே போல் சரிபார்க்கக்கூடிய தன்மையான வெரிஃபயபிலிட்டி, நேரம் தவறாமைன்னு சொல்லக்கூடிய டைம்லினஸ், அதே போல் அண்டர்ஸ்டாண்டபிளிங்கக்கூடிய விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை. ஸோ இதை நீங்கள் சுருக்கமாக ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்ன ஸ்டூடெண்ட் CUTV ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி நான் A-level ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். அதாவது C for கம்பேரபிலிட்டி, U for விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி, T for டைம்லினஸ், V for வெரிஃபயபிலிட்டி. ஸோ CUTVன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ கம்பேரபிலிட்டின்னு சொல்லக்கூடியது ஒப்பிடக்கூடிய தன்மை. உங்களோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் இன்னொரு இன்ஃபர்மேஷனோட ஒப்பீடு செய்யக்கூடியதாக இருக்கணும். மற்றைய நிறுவனத்துடன் ஒத்த தகவல்களை ஒப்பிடுதல். ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷனில் விற்பனை இருக்கிறது, விற்பனை கிரயம் இருக்கிறது, மொத்த லாபம் இருக்கிறது, ஏனைய வருமானங்கள் உழைத்திருக்கிறது. ஸோ உங்களை மாதிரியே செயற்படுகின்ற இன்னொரு பிஸ்னஸ், நீங்கள் ஒரு ஃபார்மசி வச்சிருக்கீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஃபார்மசி பிஸ்னஸினுடைய தகவல்களை எடுத்து ஓகே அவங்களும் அந்த வருஷத்தில் விற்பனை எவ்வளோ இடம் பெற்றிருக்குது, நம்முடைய போல தான் அவங்களோட பிஸ்னஸும். ஸோ அவங்களோட விற்பனை எவ்வளோ, அவங்களோட மொத்த லாபம் என்பது, அவங்களுக்கு எவ்வளவுக்கு நிர்வாகத்துக்கு செலவு போகிறதுன்னு சொல்லி ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தன்மை தான் இந்த கம்பேரபிலிட்டின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது ஒரு வகையான ஒப்பிடல். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒத்த தன்மையுடைய நம்மட பிஸ்னஸினுடைய போன வருஷத்தினுடைய ரிப்போர்ட் எடுக்கிற, போன வருஷ ரிப்போர்ட்டில் விற்பனை இவ்வளவு, இந்த வருஷ ரிப்போர்ட்டில் விற்பனை இவ்வளவு, போன வருஷ ரிப்போர்ட்டில் நிர்வாக கிரயம் எவ்வளவு ஏற்படுகிறது, இந்த வருடத்தினுடைய ரிப்போர்ட்டில் நிர்வாக கிரயம் எவ்வளோன்னு சொல்லி இதை ஒப்பிடக்கூடியதாக இருக்கணும். ஸோ ஒப்பிடல் என்பது 2 விதமான ஒப்பிடல் காணப்படும். ஒன்று சிமிலர் இன்ஃபர்மேஷன், ரைட்? வேற ஒரு என்டிட்டிஸோட நம்மட என்டிட்டிஸை நம்ம ஒப்பீடு செஞ்சோம்னு சொன்னால் ஒத்த வணிக நிறுவனங்களோடு நாம் ஒப்பீடு செய்கிறோம். அல்லது சேம் என்டிட்டி ப்ரையர் பீரியட்ஸ், நம்மட வணிக நிறுவனத்தினது முன்னைய கால ரிப்போர்ட்ஸை நாம் ஒப்பீடு செய்யலாம். ஸோ இதுதான் இந்த ஒப்பிடக்கூடிய தன்மை என்று சொல்லக்கூடியது. அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி, விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கணும், சுருக்கமாக இருக்கணும், தெளிவாகவும் இருக்கணும். சுருக்கமாகவும் தெளிவாகவும் தகவல்களை வழங்குதல் மற்றும் சரியாக வகைப்படுத்துகிற, அதை சரியாக விபரித்தல் என்பன விளங்கக்கூடிய தன்மையினை ஏற்படுத்தும். ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுக்கும்போது சரியாக கிளாசிஃபை பண்ணி கொடுக்கணும். ரைட்? நிர்வாக செலவுன்னு சொன்னால் நிர்வாக செலவுக்குள்ளே காட்டணும். அது விற்பனை விநியோக செலவுன்னு சொன்னால் விற்பனை விநியோக செலவுக்குலாம் காட்டணும். விற்பனைகள்னு சொன்னால் உரிய சேல்ஸை மட்டும் காட்டணும். அதே போல் ஆதனப்பொறி மற்றும் போன்ற விற்பனைகள் சொன்னால் அதை தனியாக காட்டணும். ஸோ இதெல்லாமே சரியாக கிளாசிஃபை பண்ணி சுருக்கமாக கேரக்டரிஸ்டிக் பண்ணி உங்களால் சொல்லக்கூடியதாக இருக்கணும். அதே மாதிரி விளங்கக்கொள்ளக்கூடிய தன்மை என்றால் நாம் நிதி கூற்றுகள் தயாரிக்கிறோம். ரைட்? நம்ம நிதி கூற்றுகள் தயாரிக்கிறோம். இங்கே தயாரிக்கப்படுகின்ற நிதி கூற்றுகள் மைடியர்ஸ் எல்லாருக்குமே நம்ம தயாரிக்கிறோமா? கொஞ்சம் கூட இந்த நிதி கூற்று என்றால் அறிவே இல்லாதவங்களுக்கு நம்ம தயாரிக்கிறோமா?
இந்த நிதி கூற்றுகளை பார்க்குறவங்க கொஞ்சம் கூட அதனுடைய இன்ஃபர்மேஷனே தெரியாதவங்க, இந்த நிதி கூற்றுகள் என்றால் என்னன்னு சொல்லியோ அதனை ஜஸ்ட் பார்த்து விளங்கி கொள்ளக்கூடிய தன்மை இல்லாதவங்களுக்கு சேர்த்தா நம்ம நிதி கூற்றுகள் தயாரிக்கிறோம். அந்த எசென்ஷியலை நம்ம தயாரிப்போம். ரைட்? நோ, எக்ஸாக்ட்லி நோ. நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி தந்திக்கிறேன். ஸோ இதில் சொல்லப்படுது பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நிதி அறிக்கையானது முழுமை பெறாமலும் மற்றும் தவறாக வழிநடத்துவதாகவும் இருக்கும். வியாபாரம் மற்றும் பொருளாதார செயற்பாடு சம்பந்தப்பட்ட நியாயமான அறிவுடைய பாவனையாளர்களுக்கு தான் நம்ம நிதி அறிக்கைகளை நம்ம தயாரிக்கிறோம். அவங்க எடுக்கணும், அதை ரிவ்யூ பண்ணணும், அதை அனலைஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம், கிளாசிஃபையிங், கேரக்டரைசிங் அண்ட் ப்ரெசென்டிங் இன்ஃபர்மேஷன் கிளியர்லி அண்ட் கன்சைஸ்லி மேக் இட் அண்டர்ஸ்டாண்டபிள். ஒரு விஷயத்தை எது விளங்கப்படுத்தும்னு சொன்னால் கிளாசிஃபை பண்ணி நம்ம சொல்லணும், வகைப்படுத்தி சொல்லணும், சுருக்கமாக சொல்லணும், கிளியராக சுருக்கமாக நம்ம சொல்லணும். அதே போல் some information are inherently complex and if those information are excluded due to such a complexity, those reports would be incomplete and therefore misleading. ஸோ சில விஷயங்கள் ரொம்ப சிக்கலானதாக இருக்கின்ற போது அதை நம்ம விட்டோம்னு சொன்னாலும் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஒரு முழுமைப்படுத்தப்படாத ஒரு தன்மைக்கு வந்துடும். ஸோ எனவே தான் since the financial reports are prepared for users who have a reasonable knowledge of business and economic activities, பொருளாதார செயற்பாடு தொடர்பாகவும் அந்த வணிகம் தொடர்பாகவும் ஒரு ரீசனபிளான, ஒரு எதிர்பார்க்கக்கூடிய, ஒரு நியாயமான அறிவுடையவங்களுக்கு தான் நம்ம தயாரிக்கிறோம். ஸோ அவங்க ரிவ்யூ அண்ட் அனலைஸ் இன்ஃபர்மேஷன் டிலிஜென்ட்லி, ரைட், ஒரு நுணுக்கமாக அந்த விடயங்களை ரிவ்யூ பண்ணி பகுப்பாய்வு செஞ்சு மீளாய்வு செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். ஸோ நம்ம ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்ம தயாரிக்கிறது இல்லை, ஒரு நியாயமான அறிவுடையவங்களுக்கு தான் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதுதான் இந்த விளங்கி கொள்ளக்கூடிய தன்மை என்கின்ற ஒரு கான்செப்ட். நேரம் தவறாமை என்று சொன்னால் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நமக்கு தேவையான ரிப்போர்ட்ஸ் ஆகட்டும், நமக்கு தேவையான ஃபைனான்சியல் இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், தீர்மானம் எடுப்பவர்களுக்கு சரியான நேரத்தில் அந்த தகவல் வந்துடும் கிடைக்கக்கூடியதாக இருக்கணும். ஸோ இந்த வருஷத்துக்கான டேட்டாவை 10 வருஷம் கழிச்சு நம்ம கொடுக்க போனோம்னு சொன்னால் அது வந்து அங்கே யூஸ்ஃபுல்னஸ் கிடையாது. ஸோ சரியான நேரம் என்பது தீர்மானம் எடுப்பவர்களுக்கு சரியான நேரத்தில் அந்த தகவல் கிடைக்கக்கூடியதாக இருக்கணும். ஸோ டைம்லினஸ் மீன்ஸ் ஹேவிங் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் டு டிசிஷன் மேக்கர்ஸ் இன் டைம் டு கேப்பபிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் தேர் டிசிஷன்ஸ். அவங்களோட தீர்மானங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான நேரத்தில் தேவையான டைமுக்கு நம்ம அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அதே மாதிரி வெரிஃபயபிலிட்டியை பார்த்தோம்னு சொன்னால் சரிபார்க்கக்கூடிய தன்மை. ஸோ சரிபார்க்கக்கூடிய தன்மையானது பொருளாதார சூழ்நிலையில் தகவல்கள் உண்மையான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கு பாவனையாளர்களுக்கு உதவுகிறது. ஸோ வெரிஃபயபிலிட்டி சொன்னால் ஃபெய்த்ஃபுல்லாக, நியாயமாகத்தான் இவங்க முன் வச்சுக்கிறாங்க, அதை நம்ம வெரிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சரிபார்க்கக்கூடிய தன்மை. இப்போ நீங்கள் ஒரு 10 மில்லியன் உங்களோட வணிகத்தினது சொத்துக்கள்னு காட்டுறீங்க. ஸோ அவங்க வந்து ஓகே உங்களோட ரீவல்யூஷன் ரிப்போர்ட்ஸை தாங்க, நீங்கள் எப்படி மதிப்பிட்டீங்கன்னு கேட்டால் நம்மளால் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும், நம்மளால் வெரிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கணும். இதைத்தான் நம்ம சரிபார்க்கக்கூடிய தன்மையால் நம்ம குறிப்பிட்றோம். ஸோ இந்த சரிபார்க்கக்கூடிய தன்மை, நேரம் தவறாமை, விளங்கக்கூடிய தன்மை, அதே போல் ஒப்பிடக்கூடிய தன்மை, இது எல்லாமே தர ரீதியான பண்புகளுக்குள்ள, மேம்படுத்துகின்ற தர ரீதியான பண்புகளுக்குள்ள தான் வரும். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுதா? ரைட். குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக்கில் 2 விடயங்கள் இருக்கிறது. ஒன்று ஃபண்டமெண்டல், இன்னொன்று என்ஹான்சிங். என்ஹான்சிங்கில் 4 விஷயங்கள் இருக்குது. CUTVன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம், CUTVன்னு சொல்லலாம். C for comparability, U for understandability, T for timeliness, V for verifiability. அதே மாதிரி அடிப்படை தர ரீதியான பண்புகள் ரிலவன்ஸ் அண்ட் ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால், ரிலவன்ஸ் என்பது என்ன, ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷன் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது ரிலவன்ஸ் தொடர்புடையதாக இருக்க வேண்டும், தொடர்புடையதாக இருக்கணும். பாவனையாளரினால் தீர்மானங்கள் மேற்கொள்வதில் வேறுபாட்டினை செய்யக்கூடிய இயலுமான அல்லது சம்பந்தமான அல்லது தொடர்பான நிதி தகவல்களை கொண்டிருக்கின்றன. அதாவது relevant information is capable of making changes in decisions made by users. நாம் தார விடயம், இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ், நான் தார விஷயம் எல்லாமே ரிலவெண்ட்டாக இருக்குதா, உங்களோட எக்ஸாமுக்கு ரிலவெண்ட்டாக தொடர்புடையதாக சம்பந்தமானதாக இருக்குதான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் எக்ஸாமில் எழுத போகிற விஷயத்தை பார்த்து, நான் படித்து தர விஷயத்தை பார்த்து எக்ஸாம் மார்க்ஸ் போடுறவங்க அவங்களோட டிசிஷனை மாற்றி அவங்களுக்கு ஓகே இது இந்த மார்க்ஸ் போடலாமா இல்லையா, இந்த பண்புக்கு நான் மார்க்ஸ் போட்டே ஆகணுங்கிற தீர்மானத்தை மாற்றுதுன்னு சொன்னால் தட் இஸ் ரிலவெண்ட். கேப்பபிள் ஆஃப் மேக்கிங் சேஞ்ச் இன் த டிசிஷன் மேட் பை யூசர்ஸ். பாவனையாளர்களினால் ஏற்படுத்தப்பட்ட தீர்மானங்களில் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் மாற்றத்தை ஏற்படுத்தணும். இப்போ திடீரென்று ப்ளூ சட்டை மாறன் வந்துட்டு படத்தை ரிவ்யூ பண்ணுறார், ரைட். நான் சொன்னால் உண்மைக்கு அண்ணாத்த படம் பார்க்குறேன்னு தான் இருந்தேன். பட் ரிவ்யூவை பார்த்த உடனே ஓகே நம்ம அந்த பக்கம் போகிறலன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். 3 hours வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லி. ஸோ நான் அங்கே அந்த இன்ஃபர்மேஷன் நான் ரிலவெண்ட்டாக பார்க்குறேன், என் டிசிஷன் அது சேஞ்ச் பண்ணிச்சா இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? தட்ஸ் ரிலவென்சி. மேக் சென்ஸ்? புரியுது அது? ரைட்.
ஸோ ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷனுங்கிறது நாம் ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்து வச்சிருப்போம், நாம் ஒரு விஷயத்தை நாம் கொடுக்குறதால, நாம் முக்கியமான இன்ஃபர்மேஷனை கொடுக்குறதால அந்த தீர்மானத்தை மாற்றுற சக்தி அந்த இன்ஃபர்மேஷனுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் தட் இஸ் ரிலவெண்ட். ரைட். மேலே நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன், ஒரு விஷயம் ரிலவெண்ட்டாக இருந்தால் அதுக்கு 2 வேல்யூஸ் இருக்கணும். ஒன்று எதிர்வு கூறக்கூடிய தன்மைன்னு சொல்லக்கூடிய ப்ரிடிக்டிவ் வேல்யூவும் இருக்கணும், கன்ஃபர்மேட்டரி வேல்யூன்னு சொல்லக்கூடிய உறுதிப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கணும். ரைட். அதாவது நம்ம கொடுக்குற விஷயங்களானது, நிதி தகவல்களானது எதிர்கால வெளியீட்டினை எதிர்வு கூறுவதற்கு உள்ளீடாக பயன்படுத்துவதாக முடியும். இப்போ நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷனை கொடுக்குறீங்க, அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஃபியூச்சரினுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன மாதிரி இருக்குது. இன்ஃபர்மேஷன் இஸ் ஆஃபன் யூஸ்ட் டு ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ். உங்களோட நிதி கூற்றுக்களை நீங்கள் 2020ஆம் ஆண்டில் ஒரு 10 லட்சம் லாபம், 2019ஆம் ஆண்டில் ஒரு 8 லட்சம் லாபம்னு சொன்னால் அடுத்த வருஷத்துக்கு இதனுடைய லாபத்துக்கு என்ன நடக்கும், அடுத்த வருஷத்துக்கு இதனுடைய சேல்ஸ் என்ன மாதிரி இருக்கும், அடுத்த வருஷம் இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான எதிர்கால தகவல்கள், எதிர்கால விடயங்களை, எதிர்காலத்தினது ஃபியூச்சரினுடைய பெர்ஃபார்மன்ஸை ப்ரிடிக்ட் பண்ணக்கூடியதாக இருந்தால் அந்த இன்ஃபர்மேஷனை நாம் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே நம்ம கொண்டு வரலாம். கன்ஃபர்மேட்டரி வேல்யூ, நாம் கொடுக்கின்ற அந்த இன்ஃபர்மேஷனை உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கணும். அப்போ தான் அதை நம்ம ரிலவென்ஸ்னு சொல்லுவோம். நிதி கூற்றுகளானது கடந்த கால மதிப்பீடுகளை பற்றி வழங்குகிறது. ஸோ கன்ஃபர்மேட்டரி வேல்யூ சொன்னால் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட்ஸ் ரெஸ்பான்சஸ் டு ப்ரிடிக்ஷன்ஸ் மேட் பை ஏர்லியர். ஏற்கனவே சில தீர்மானங்களை எடுத்திருப்போம், ஏற்கனவே நம்ம நிதி கூற்றுகளில் சொத்துக்களை மீள் மதிப்பீடு செஞ்சிட்டோம், அது உண்மையான தகவலான்னு சொன்னால் ரிலவெண்ட்டான இன்ஃபர்மேஷனாக இருந்தால் அதை உறுதிப்படுத்துறதுக்கு நம்மகிட்ட டாக்குமெண்ட் வேணும். ஸோ இந்த விஷயங்களை தான் நம்ம உறுதிப்படுத்தக்கூடிய தன்மைன்னு சொல்கிறோம். ஸோ கன்ஃபர்மேட்டரி வேல்யூவும் ப்ரிடிக்டிவ் வேல்யூன்னு சொல்லக்கூடிய எதிர்வு கூறக்கூடிய தன்மையும் இருந்தால் ஒரு இன்ஃபர்மேஷன் ரிலவென்ஸ் என்று சொல்லி நம்ம சொல்லலாம். இதுதான் ரிலவென்ஸுக்குரிய விஷயமாக இருக்குது. அதே போல் ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷன், உண்மையான பிரதிநிதித்துவம் என்று சொல்லக்கூடிய பண்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பயனுடையதாக இருப்பதற்கு நிதி தகவல்கள் உண்மையான பிரதிநிதித்துவத்தை, அதாவது பிரதிநிதித்துவத்தை கருத்துடையதாக இருக்க வேண்டும். உண்மையான பிரதிநிதித்துவமாக இருப்பதற்கு தகவல்கள் பின்வரும் 3 சிறப்புகள் கொண்டிருக்கணும். என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், in order to protect the usefulness of accounting information, ஒரு கணக்கீட்டு தகவலானது பயனுடையதாக இருக்கணும் என்று சொன்னால் அது சரியாக, ஒரு நியாயமாக, உண்மையாக முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கணும். எப்படி உண்மையாக நியாயமான முன்னிலைப்படுத்தல் என்பது இருக்கணும்னு சொன்னால் நாம கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன் ஒரு முழுமையாக இருக்கணும். இந்த 3 பண்புகளையும் கொண்டிருக்கணும். ஒன்று கம்ப்ளீட்னஸ் என்று சொல்லக்கூடியது இருக்கணும், அதே போல நியூட்ரல் என்று சொல்லக்கூடிய நடுநிலை இருக்கணும், ஃப்ரீ ஃப்ரம் பயாஸ் என்று சொல்லக்கூடிய தவறுகளில் இருந்தான விடுதலை இருக்கணும். ஸோ கம்ப்ளீட்னஸ் என்பது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முழுமை என்கின்ற ஒரு பண்பு என்னன்னு சொன்னால் அவசியமான எல்லா விவரங்களையும் உள்ளடக்கியிருக்கணும். இப்போ நம்ம இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுக்குறோம்னு சொன்னால், ஒரு சொத்து சம்பந்தமாக கொடுக்குறோம்னு சொன்னால் அந்த சொத்து தொகுதிகளினுடைய தகவல்கள், என்னென்ன சொத்துக்கள் இருக்குது, அந்த சொத்தினுடைய இயல்புகள் என்ன, எல்லா சொத்துக்களினுடைய எண்கணித விளக்கம் என்ன, ரைட், இந்த எல்லா விஷயங்களும் இருக்கணும். டெபிக்ஷன் இன்க்ளூட்ஸ் ஆல் நெசசரி இன்ஃபர்மேஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷன், தேவையான எல்லா விஷயங்களும் அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நியூட்ரல், நடுநிலை என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஸோ பக்கச்சார்பு இல்லாமல் நிதி தகவல்களை வழங்குதல் அல்லது தெரிவு செய்தல். நம்ம கொடுக்குற தகவல்களானது யாராலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது. இப்போ ஃபியூச்சரில் நம்ம மேனேஜர் இருக்கிறார், ரைட், நம்ம சீனியர் மேனேஜர் இருக்கிறார், இதை இப்படி காட்டுங்க, அப்படி காட்டுங்க, லாபத்தை குறைங்க, லாபத்தை கூட்டுங்க, அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. தட் ஷுட் பி நியூட்ரல். ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் must not be manipulated in order to influence the users. அதை பார்க்குறவங்களோட தீர்மானங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி மெனிப்புலேஷன் சொல்லக்கூடியது. நாம் மாற்றி அமைக்கிற, இலாபத்தை கூட்டணுங்கிறதுக்காக செலவுகளை குறைக்கிற, செலவுகளை அங்கே காட்டுற, இங்கே காட்டுற, இந்த மாதிரியான எந்த விஷயமும் செய்யப்படாமல் இருக்கணும். அதே போல் தவறுகளிலிருந்து விடுதலை, தகவல்களில் விடுபாடோ அல்லது தவறுகளோ இருப்பது இல்லை என்கிற தன்மை. ஃப்ரீ ஃப்ரம் பயாஸ், இன்ஃபர்மேஷன் ஆர் ப்ரொடியூஸ்ட் அக்யூரேட்லி வித்தவுட் எனி எரர்ஸோ ஒமிஷன்ஸ். எந்த இதையுமே நம்ம ஒமிஷன் முற்றாக விடவும் இல்லை, பிழைகளும் இல்லை. ஸோ இந்த மாதிரியான விடயத்தை தான் நம்ம ஃப்ரீ ஃப்ரம் பயாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால், இந்த கம்ப்ளீட்னஸும் நியூட்ரல் என்று சொல்லக்கூடிய நடுநிலையும் தவறுகளில் இருந்தான விடுதலை என்று சொல்லக்கூடிய பண்புகளும், இந்த 3 பண்புகளும் இருந்தால் ஃபெய்த்ஃபுல்லாக ரெப்ரசன்ட் பண்ணப்பட்டிருக்கின்ற அர்த்தம். ரைட், இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே? ஸோ ஒட்டுமொத்தமான சார்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால், தர ரீதியான பண்பு என்பது, குவாலிட்டேட்டிவ் கேரக்டரிஸ்டிக் என்பது 2 பண்புகளை கொண்டிருக்கும். ஒன்று அடிப்படையான தர ரீதியான பண்புகள், அதே போல மேம்படுத்தும் தர ரீதியான பண்புகள். இந்த அடிப்படை தர ரீதியான பண்புகளில் ரிலவென்ஸும் ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷனும் வரும். ரிலவென்ஸ் என்பது எதிர்ப்பு கூறக்கூடிய தன்மையும் உறுதிப்படுத்தக்கூடிய தன்மை என்கின்ற இந்த 2 பண்புகளையும் கொண்டிருந்தால் ரிலவென்ஸ் என்ப பண்பு காணப்படும் சொல்கிறோம். ஃபெய்த்ஃபுல் ரெப்ரசன்டேஷன், ஒரு தகவலை நம்ம முழுமையாகவும் நடுநிலையாகவும் தவறுகளிலிருந்து விடுபட்டும் நம்ம வச்சிருந்தோம்னு சொன்னால் அது ஃபெய்த்ஃபுல்லி ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிற பண்பை கொண்டிருக்கும். அதே போல மேம்படுத்தும் தர ரீதியான பண்புகளில் ஒப்பிடக்கூடிய தன்மை, விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை, நேரம் தவறாமை, சரிபார்க்கக்கூடிய தன்மை இருக்கும். இதை வச்சு உங்கள்கிட்ட MCQ கேட்கலாம்.
டஸ் இட் மேக் சென்ஸ் கைஸ்? இது புரியுது எல்லாருக்கும்? அடிப்படை தர ரீதியான பண்புகள், மேம்படுத்தும் தர ரீதியான பண்புகள். Shall I get yes from all? Did you understand? ரைட். ஸோ தர ரீதியான பண்புகள், நிதி தகவல்களுடைய தர ரீதியான பண்புகள் நம்ம பார்த்தாச்சு. அதே போல் அடுத்தது பாருங்கள், நிதி கணக்கீடு, முகாமைத்துவ கணக்கீடு, ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஸோ கணக்கீட்டில் 2 வகையான கணக்கீடுகள் இருக்கிறது. நாம் இங்கே படித்து கொண்டிருக்கிறது ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் சாப்டர். அதே மாதிரி முகாமைத்துவ கணக்கீடுன்னு சொல்லக்கூடிய மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கும் இங்கே இருக்கும். ஸோ இது ரெண்டும் என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது ஒரு ஒப்பீடு, கம்பேரிசன், இரண்டையுமே நம்ம ஒப்பீடு செஞ்சு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் என்பது என்ன, அதே போல் முகாமைத்துவ கணக்கீடு என்பது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிதி கணக்கீடு, கணக்கீட்டு அலகொன்றின், நமக்கு இப்போ கணக்கீட்டு அலகு என்பது நமக்கு என்னென்னு தெரியும். ஸோ கணக்கீட்டு அலகொன்றின் கடந்த கால கொடுக்கல் வாங்கல்கள், ரைட், பாஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ், கடந்த கால கொடுக்கல் வாங்கல்கள், நிகழ்வுகளுக்குரிய தகவல்களை பொருளாதார ரீதியான எக்கனாமிக் டிசிஷன் எடுக்கக்கூடியவங்களுக்கு தீர்மானங்கள் மேற்கொள்வதற்கு பொருத்தமான முறையில் ஒழுங்கமைத்து புறப்பிரிவினர்களுக்கு முன்வைப்பதை நம்ம நிதி கணக்குன்னு சொல்கிறோம். அதாவது preparing the information relevant to past transactions and events, கடந்த கால கொடுக்கல் வாங்கல்களுக்கும் நிகழ்வுகளையும் வச்சு நாம தகவல்களை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் of an accounting entity as the way of getting economic decisions, பொருளாதார தீர்மானங்கள் எடுப்பதற்கு, and presenting them to the external parties, வெளியக பிரிவினர்கள் அல்லது புறப்பிரிவினர்களுக்கு தான் நம்ம அதை முன்வைக்கிறோம். இதைத்தான் நம்ம நிதி கணக்குன்னு சொல்கிறோம். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ், கடந்த கால கொடுக்கல் வாங்கல்களையும் நிகழ்வுகளையும் தான் நம்ம நிதி கணக்கீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் பொருளாதார தீர்மானங்களை எடுப்பதற்கு. அதே போல் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கை நாம் புறப்பிரிவினர்களாகிய எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸுக்காகத்தான் நாம் தயாரிக்கிறோம். இது புரியுத? ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் நிதி கணக்கீடு என்பது என்னென்று விளங்குதா? பாஸ்ட் டிரான்சாக்ஷன் இன் ஈவெண்ட்ஸ், கடந்த கால கொடுக்கல் வாங்கல்கள், நிகழ்வுகள், பொருளாதார ரீதியான தீர்மானம் மேற்கொள்வதற்கு புறப்பிரிவினர்கள். இந்த 3 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். டஸ் இட் மேக் சென்ஸ்? தீஸ் 3 பாயிண்ட்ஸ் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கை நீங்கள் விளங்கப்படுத்தும் போது இட் ஷுட் பி தேர். அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போகிறது முகாமைத்துவ கணக்கீடு. ஸோ முகாமைத்துவ கணக்கீடை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறுவனம் ஒன்றின் அனைத்து முகாமைத்துவ மட்டங்களும் தேவையானவாறு திட்டமிடல், கட்டுப்படுத்தல், தீர்மானம் எடுத்தல், பொறுப்புக்கூறல் என்பவற்றை மேற்கொள்ளக்கூடியவாறு நிதி சார்ந்த, நிதி சாராத தகவல், நம்ம ஆல்ரெடி நிதி சார்ந்த தகவல் என்ன, நிதி சாராத தகவல் என்னன்னு பார்த்துட்டோம். இதனை வழங்குவதுதான் முகாமை கணக்கீட்டின் கருமம்னு சொல்கிறாங்க. ப்ரொவைடிங் ஃபைனான்ஷியல் அண்ட் நான் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் to all levels of management of the entity in order to planning, controlling, decision making and fulfilling their responsibilities. So நிறுவனத்தினது அனைத்து முகாமைத்துவ மட்டங்களும், அது உயர்நிலை மட்டமாக இருக்கலாம், நடுநிலை மட்டமாக இருக்கலாம், அல்லது கீழ்நிலை மட்டமாக இருக்கலாம். ஸோ அனைத்து முகாமைத்துவ மட்டங்களுக்கும் தேவையானவாறு அவங்க அதை வச்சு பிளான் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம், டிசிஷன் மேக் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன விடயங்கள் தேவையோ அது அப்படி கொடுக்கறது தான் இந்த முகாமைத்துவ கணக்கீடாக இருக்க போகிறது, ரைட்? ஸோ நிறுவனம் ஒன்றின் அனைத்து முகாமைத்துவ மட்டங்களுக்கும் தேவையானவாறு அவங்களோட திட்டமிடுதல், கட்டுப்படுத்தல், தீர்மானம் எடுத்தல், அவங்களோட பொறுப்புக்கூறலை மேற்கொள்ளக்கூடியவாறு நிதி சார்ந்த தகவல்களை நம்ம கொடுக்குறோம், நிதி சாராத தகவல்களை நம்ம கொடுக்குறோம். திஸ் இஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட். டெஃபினிஷன் மேக் சென்ஸ்? இது புரியுதா? ஸோ இதுதான் நிதி கணக்கீடு முகாமைத்துவ கணக்கீட்டுக்குரிய ஒப்பீடாக இருக்க போகுது, ரைட்? இப்போ இது ரெண்டுக்கும் இடையிலான வேறுபாடுகளை நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ரைட்? நிதி கணக்கீட்டுக்கு முகாமைத்துவ கணக்கீட்டுக்கும் இடையிலான என்ன வேறுபாடுகள்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னால், முக்கியமாக வேறுபாடுகளாக நம்ம என்ன விஷயங்களை பார்க்க போகிறோம்னு சொன்னால், இதனை காரணி அல்லது பண்பின் அடிப்படையில் நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். என்னென்ன ஃபேக்டர்ஸை நம்ம சொல்ல போகிறோம், அது என்ன விடயங்களை வச்சு நம்ம பிரிக்க போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் தகவல்களை பயன்படுத்துகின்ற பிரிவினர்கள், த பார்ட்டிஸ் ஹூ யூஸ் தி இன்ஃபர்மேஷன். யாரெல்லாம் இந்த தகவல்களை பயன்படுத்துவாங்கன்னு சொன்னால் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் அகப்புற பிரிவினர்களுக்கு இது வழங்கப்படும். இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ், ரைட்? யாரெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு சொன்னால் உள்ளக பிரிவினர்கள், நிறுவனத்துக்கு உள்ளிருக்கிறவங்களும் பயன்படுத்துவாங்க, நிறுவனத்துக்கு வெளியேறிக்கக்கூடிய நபர்களும் பயன்படுத்துவாங்க. ஆனால் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் என்பது நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது வெளியக பிரிவினர்களுக்கு பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தான். புறப்பிரிவினர்களுக்கு இது வழங்கப்படும். இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸ் வந்துட்டு இந்த தகவல்களை பயன்படுத்துவாங்க. ஆனால் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஃபார் த இன்டர்னல் பார்ட்டிஸ் ஆஃப் த என்டிட்டி, அகப்பிரிவினர்களுக்கு மாத்திரம்தான் இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வழங்கப்படும். பிகாஸ் இது கம்பெனியினுடைய ஃபியூச்சர் தொடர்பான விடயங்களை இது அலசி ஆராய், ரைட்? ஃபோர்காஸ்டிங் ரிப்போர்ட், பட்ஜெட் ரிப்போர்ட். ஸோ ஆல்வேஸ்
மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் இன்டர்னல் பார்ட்டிஸ் அகப்பிரிவினர்கள் பயன்படுத்துவதற்காக மாத்திரம்தான் வழங்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தகவல்களினுடைய தன்மை, த நேச்சர் ஆஃப் த இன்ஃபர்மேஷன், நம்ம கொடுக்குற தகவலினுடைய நேச்சர் என்ன, தகவலினுடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது நிதி கணக்கீட்டில் வரலாற்று தகவல்கள் மாத்திரம்தான் இங்கே பயன்படுத்தப்படும். ஒன்லி ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் இஸ் யூஸ்ட். ஆனால் முகாமை கணக்கீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல் தி இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர், கடந்த கால தகவல், நிகழ்கால தகவல்கள், எதிர்கால தகவல்கள், இது எல்லாமே யூஸ் பண்ணப்பட்டு தான் முகாமை கணக்கீட்டில் நாம் முகாமை கணக்கீட்டை செய்வோம். ஆனால் ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங்கில் நடந்து முடிந்த விடயங்களான வரலாற்று தகவல்களை மாத்திரம் தான் நம்ம இங்கே பயன்படுத்துவோம். இந்த ரிப்போர்ட்டிங் பீரியட், அறிக்கையிடும் காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நிதி கணக்கீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட கணக்காண்டுக்கு ஃபார் அ பெர்டிகுலர் பீரியட், ஒரு வருஷம்னு சொன்னால் அந்த ஒரு வருஷத்துக்கு தான் நம்ம ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் செய்வோம். ஆனால் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பது ஃபார் எனி பீரியட் தட் இஸ் ரிக்வஸ்டட் பை த மேனேஜ்மெண்ட், முகாமைத்துவத்தினால வேண்டுகோள் விடுக்கப்படுகின்ற எந்த பீரியட், அவங்க ஒரு 3 மாதத்துக்கு கேட்கலாம், அல்லது ஒரு வீக்குக்கு கேட்கலாம், அல்லது ஒரு புது மெஷின் ஒன்று வாங்க போகிறோம், இதை இவல்யூட் பண்ணி தாங்க, இது லாபமா நட்டமா, எனிதிங். ஸோ முகாமையினுடைய தேவைக்கு ஏற்ப நம்ம இந்த மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் செஞ்சு கொடுப்போம். அதே போல் லீகல் ரிக்வயர்மெண்ட், சட்ட கட்டுப்பாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் செய்ய போனோம்னு சொன்னால் ஏகப்பட்ட சட்ட கட்டுப்பாடுகள் இருக்கும். ரைட், உதாரணத்துக்கு எல்கேஸை நம்ம பின்பற்றணும், அது ப்ரொஃபஷனல் இத்திக்ஸில் 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டத்துக்குள்ள தான் நம்ம செய்யணும். கம்பெனி கணக்கு செய்யணும்னு சொன்னால், பங்குடைமை செய்யணும்னு சொன்னால் பங்குடைமையில் 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம் காணப்படும். ஸோ பல்வேறு சட்ட கட்டுப்பாடுகள், தேவைப்பாடுகளை நம்ம கருத்தில் கொண்டு தான் ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் செய்வோம். ஆனால் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பது நோ எனி சர்டன் லீகல் ரிக்வயர்மெண்ட், குறிப்பிட்ட எந்த ஒரு சட்ட ரீதியான தேவைப்பாடுகளும் இல்லை. நீங்கள் இப்படி தான் செய்யணும், இந்த ஃபார்மேட்டை தான் யூஸ் பண்ணணும், நீங்கள் நோட்ஸ் கொடுக்கணும், கம்பேரபிலிட்டி போன வருஷத்துக்கான எல்லாத்தையும் காட்டணும், தேர் இஸ் நோ ரிக்வயர்மெண்ட். அதே மாதிரி இன்ஃபர்மேஷனுடைய ஃபார்மேட், தகவல்களுடைய வடிவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங்கு குறிப்பிட்ட வடிவத்தில் தான் தயாரிக்கப்படணும். ரைட், நிதி நிலைமை கூட்டுண்டா இப்படி தான் நீங்கள் காட்டணும், கூற்று வடிவத்தில் தான் காட்டணும். ஸோ எல்கேஸில் எப்படி சொல்லப்படுகிறது, எல்கேஸ் 1 ப்ரெசன்டேஷன் அண்ட் ப்ரிப்பேரேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அது மாதிரி தான் நம்ம நிதி நிலைமை கூட்டு ப்ரிப்பேர் பண்ணணும், லாப நட்ட கூற்று அல்லது வருமான கூற்று நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், காசு பாய்ச்சல் கூற்று, உரிமை மாற்ற கூற்று, குறிப்புகள், கொள்கைகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்குது, ஒரு ஃபார்மேட் இருக்குது ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங்கில். ஆனால் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நோ எனி சர்டன் ஃபார்மேட்ஸ், எந்த ஒரு குறிக்கப்பட்ட ஒரு வடிவமும் இல்லை. நமக்கு ஏற்ற மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி சொன்னால் புரியும், கிராஃபில் சொல்லலாமா அல்லது ஒரு டேபிளில் போட்டு கொடுக்கலாமா நம்மளோட இன்ஃபர்மேஷனை. ஸோ எந்த மாதிரி என்ன வடிவத்தில் அவங்களுக்கு சொன்னால் புரியுமோ அந்த வடிவத்தில் நம்ம சொன்னோம்னு சொன்னால் தட் இஸ் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங். தி 6th ஒன், ப்ரிப்பேரிங் ரிப்போர்ட்ஸ், அறிக்கைகளை நம்ம தயாரிக்கிற நிதி கூற்றுகளானவை முழு நிறுவனத்தையும் ஒரு தனிப்பட்ட அழகாக கருத்தில் கொண்டு தான் நம்ம தயாரிப்போம். ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் பை கன்சிடரிங் த என்டையர் என்டிட்டி as a single யூனிட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நிறுவனம் இருக்குது, அதுக்குள்ளே 10 திணைக்களம் இருக்குது, உற்பத்தி திணைக்களம், சந்தைப்படுத்தல் திணைக்களம், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், HR டிபார்ட்மெண்ட், ரைட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லி நிறைய திணைக்களங்கள் இருந்தாலும் நம்ம ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் சொன்னால் ஒரு நிறுவனமாக, இது ஒரு நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டிருக்குது, இது தான் ஒரு லீகல் என்டிட்டி, அந்த நிறுவனம் ஒட்டுமொத்தமாக எல்லா திணைக்களத்துக்கும் சேர்த்து ஒரு சிங்கிள் என்டிட்டியாக நம்ம சிங்கிள் யூனிட்டாக கருதி என்டையர் என்டிட்டி ஒட்டுமொத்தமான நிறுவனத்துக்கும் சேர்த்து தான் நம்ம கணக்கு செய்வோம் ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங். ஆனால் பெரும்பாலுமே மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்குடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ஒரு இன்டர்னல் டிவிஷன்ஸுக்காக இருக்கும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் செப்பரேட்டாக இந்த முகாமைத்துவ கணக்கீடு என்பது தயாரிக்கப்படும். உதாரணத்துக்கு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், ஓகே, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் இருக்கும். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி பட்ஜெட்னு சொன்னாலும் ஃபோர்காஸ்டிங்னு சொன்னாலும் அந்தந்த டீம் அந்தந்த டிபார்ட்மெண்ட் செய்கிறதுக்கு நாம் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்போம். தீஸ் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். இது புரியுது எல்லாருக்கும்? எஸ் ஜுரேனிகா, இரண்டுமே அகப்பிரிவினருக்கா தகவல் வழங்கணும்னு சொன்னால் இரண்டுமே அகப்பிரிவினர்கள் பயன்படுத்தலாம். மேக் சென்ஸ் ரோல்? இது எல்லாருமே புரிஞ்சுக்கொண்டீங்களா? எனி கொஸ்டின்ஸ்? ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் உள்ள டிஃபரெண்ட். ஓ, otherwise shall I get S quickly? All of you understood? வருமான கூற்று, நிதிநிலைமை கூற்று எல்லாமே அப்துல் ரஹ்மான் நிதி கணக்கீட்டுக்குள்ள தான் வரும். ரைட், மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பது பட்ஜெட், எதிர்வு கூறல் அறிக்கை என்கிற ஃபோர்காஸ்டிங் ரிப்போர்ட், இதுகள் தான் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங்குள்ள வரும். ரைட், ஸோ தீஸ் ஆல் அபவுட் ஃபைனான்ஷியல் அக்கவுண்ட், த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங். ரைட், அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ், கணக்கீட்டினது செயல்முறை, அக்கவுண்டிங்னது ப்ரொசஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது ஒரு சாதாரண ஒரு பொதுவான ஒரு செயல்முறை நம்ம ஃபெஸ்ட்டுக்கு பார்ப்போம். 3 விதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று கொமன் ப்ரோசஸ் என்ன, அதே போல் ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங்குன்னு என்ன தனியான ப்ரோசஸ் இருக்கும்,
மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்குன்னு சொல்லி தனியாக என்ன ப்ராசஸ் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சாதாரண ஒரு பொதுவான ஒரு காமன் ப்ராசஸ் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு அக்கௌண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்ல திஸ் இஸ் ஹவு த அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் அக்கௌண்டிங் ப்ராசஸ் ஒரு பொதுவான ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறு தான் காணப்பட போகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்புட்ஸ் உள்ளீடுகள் காணப்படும். உள்ளீடுகள் தொழிற்பாடுகள் வெளியீடுகளாக நம்ம அனலைஸ் பண்ணோம்னு சொன்னால் இன்புட் ப்ராசஸ் அவுட்புட்டாக பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கணக்கீட்டினது உள்ளீடுகளாக ஒரு அக்கௌண்டிங்கினுடைய இன்புட்ஸாக இருக்கக்கூடியதற்கு பெயர் கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் நிகழ்வுகள்னு சொல்லுவோம். டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளை தான் கணக்கீட்டினது உள்ளீடுகளாக நாம் ஒரு கணக்கீட்டு ஒரு மெஷின் ஒன்று வச்சுன்னு சொன்னால் அந்த கணக்கீட்டு அந்த ரிப்போர்ட்ஸை நம்ம எடுத்துக்கொள்றதுக்கு கொடுக்கல் வாங்கல்களின் நிகழ்வுகளை நாம் உள்ளீடுகளாக பயன்படுத்துவோம். அதே மாதிரி அக்கௌண்டிங் ப்ராசஸ் கணக்கீட்டினது தொழிற்பாடுகள்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிரான்சாக்ஷன் இன் ஈவெண்ட்ஸ் கொடுக்கல் வாங்கல்களின் நிகழ்வுகளையும் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுவோம், சேகரிப்போம், தென் பதிவு செய்வோம், ரெக்கார்ட் பண்ணுவோம், அது பிறகு வகைப்படுத்துவோம், கிளாசிஃபை பண்ணுவோம், தென் சுருக்கம் செய்வோம், சமரைஸ் பண்ணுவோம், அதற்கு பிறகு அனலைஸ் பண்ணி அதை இன்டர்பிரேட் பண்ணி பகுப்பாய்வு செஞ்சு கடைசாக கம்யூனிகேஷன் பண்ணுவோம். இது எல்லாமே கணக்கீட்டினது தொழிற்பாடுகளுக்குள்ள வரும். தென் அதற்கு பிறகு வெளியீடுகளாக கணக்கீட்டினது வெளியீடுகளாக நிதி கூற்றுக்கள் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இதைத்தான் நம்ம கணக்கீட்டினது பொதுவான செயல்முறைன்னு பார்க்குறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை நம்ம டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் கணக்கீட்டில் காணப்படுகின்ற உள்ளீடுகள் என்பது என்ன, அதே போல் செயல்முறை என்பது என்ன, வெளியீடு என்பது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது கணக்கீட்டில் காணப்படுகின்ற உள்ளீடுகளை 2 வகையாக நம்ம சொல்லலாம். ஒன்று கொடுக்கல் வாங்கல்கள் என்று சொல்லக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ், அதே போல நிகழ்வுகள் என்று சொல்லக்கூடிய ஈவெண்ட்ஸ். இது இரண்டுமே கணக்கீட்டினது உள்ளீடுகளாக கருதப்படும். ஸோ கொடுக்கல் வாங்கல் சொன்னால் நமக்கு தெரிந்த விதயம்தான் இரு பிரிவினர்களுக்கிடையான வளப்பரிமாற்றங்களினால் பணத்தினால் அளவிடக்கூடியவே நம்ம கொடுக்கல் வாங்கல் சொல்லுவோம். அக்கௌண்ட்ஸில் நமக்கு டிரான்சாக்ஷன் எதை சொல்லுவோம் சொன்னால் பணத்தால் அளவிடக்கூடியதாக இருக்கும். 20,000 ரூபாய் விற்பனை, ஒரு 10,000 ரூபாய் காசுக்கான விற்பனை, ஒரு 1000 ரூபாய் மின்சார செலவினம் என்று சொன்னால் அது பணத்தினால் அளவிடக்கூடியதாக இருந்தால் மாத்திரம்தான் அதை டிரான்சாக்ஷன்ஸ் கொடுக்கல் வாங்கல் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நிகழ்வுகள் ஈவெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடியது எந்த ஒரு பிரிவினர்களினுடைய ஈடுபாடுகளும் இன்றி யாருமே தொடர்பு இல்லாமலுக்கு வளங்களினுடைய பரிமாற்றத்தில் ஏற்படுத்தக்கூடிய பணத்தினால் அளவிடக்கூடிய வகைகளை நம்ம நிகழ்வுகள்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு திடீர்னு தீ ஏற்பட்டுச்சு, 20,000 ரூபாய் பெறுமதியான இருப்புக்களை நம்ம தொக்குகள் என்று சொல்லுவோம். இருப்புகள் வந்துடும் அழிவடைந்துட்டு. ஸோ இது ஒரு நிகழ்வு, இதெல்லாம் நம்ம நிகழ்வுன்னு சொல்லுவோம். மோட்டார் வாகனத்தினது பெருமானத்தை ஒரு 10,000 ரூபான்னு சொன்னால் இது ஒரு நிகழ்வு. கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளுக்கும் இடையே ஒரு பிரதான ஒரு பொதுவான ஒரு பண்புன்னு சொன்னால் என்னது சொல்லுவீங்க? கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகள் டிரான்சாக்ஷன்ஸுக்கும் ஈவெண்ட்ஸுக்கும் உள்ள ஒரு பொதுவான பண்புண்டா என்னன்னு சொல்லுவீங்க? எதுவாக இருக்கலாம்? பணம், ரைட்? இரண்டுமே பணத்தினால் அளவிடக்கூடியதாக இருக்கணும், ரைட்? ஷஹ்ரான் எலெக்ஷன் கரெக்ட், ரைட்? மணியால் அளவிடக்கூடியதாகத்தான் இருக்கும். அது கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, நிகழ்வாக இருந்தாலும் சரி, இரண்டுமே பணத்தினால அளவிடக்கூடியதாகத்தான் இருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம கணக்கீட்டினுடைய உள்ளீடுகளாகிய கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகள்னு சொல்கிறோம். அதே மாதிரி கணக்கீட்டினுடைய செயல்முறையில் நம்ம பார்த்துருக்கிறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு செயல்முறை கலெக்டிங், விஷயங்களை நம்ம சேகரிக்கணும். ஒரு அக்கௌண்டிங் நம்ம செய்ய போகிறோம்னு சொன்னால் முதலாவது அதுக்கு ஆவணங்கள் தேவை, டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவை. ஸோ வணிக கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் நிகழ்வுகள் தொடர்பில் உரிய மூல ஆவணங்களை, நமக்கு தேவையான சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸை நாம் நிதி தரவுகளை நம்ம சேகரிக்கணும். அது ஒரு கடன் விற்பனையாக இருந்தால் விற்பனை பட்டியல், கடன் கொள்வனவாக இருந்தால் கொள்வனவு பட்டியல், கொள்வனவு திருப்பி இருந்தால் கொள்வனவு திருப்பத்துக்கான தாள், அதே போல் விற்பனை திருப்பமாக இருந்தால் உட்திருப்பமாக இருந்தால் அதுக்கு என்ன மூல ஆவணம், இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ விற்பனை பட்டியல்கள், கொள்வனவு பட்டியல்கள், கொடுப்பனவு சிட்டைகள் போன்ற என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த டிரான்சாக்ஷன் இடம்பெற்றதுக்கு ஆதாரமாக இருக்கிறதோ அந்த உரிய மூல ஆவணங்களை சேகரிக்கணும், கலெக்ட் பண்ணுறணுங்கிறது தான் இந்த முதலாவது ப்ராசஸ். இரண்டாவது, இந்த கலெக்ட் பண்ணிட்டோம், இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். ஸோ பதிவு செய்யணும். சேகரிக்கப்பட்ட இந்த கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் நிகழ்வுகளை மூல ஏடுகளில் முதன்மை ஏடுகள் என்ன, மூல ஆவணங்களை ஆதாரமாக கொண்டு நம்ம கலெக்ட் பண்ணின டாக்குமெண்ட்டை ஆதாரமாக கொண்டு முதலாக நம்ம பதிவு செய்கின்ற இடம்தான் இந்த மூல ஏடுகள் அல்லது முதன்மை ஏடுகள் என்று சொல்லக்கூடிய விஷயம். இந்த ரெக்கார்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கு கலெக்ட் பண்ணிட்டோம், தென் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ உதாரணம் பாருங்கள், விற்பனை பட்டியல்களை விற்பனை நாளேட்டில் பதிவு செய்கிறேன். கொடுப்பனவு சிட்டைகள், அதாவது கொடுப்பனவு சிட்டைகள் சொல்கிறது வவுச்சர், ரைட்? கைச்சாத்துக்களை காசு கொடுப்பனவு நாளேட்டில் நம்ம பதிவு செய்வோம். ஸோ இதுதான் பதிவு செய்தல்ங்கிற ரெண்டாவது ப்ராசஸ், ரைட்? பதிவு செஞ்சிட்டோம். அடுத்தது என்ன செய்யணும்னு சொன்னால் பொழிப்பிடல் அல்லது வகைப்படுத்தல் சொல்லக்கூடிய கிளாசிஃபையிங் இருக்கும். மூல ஏடுகளில் பதிவு செய்யப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் நிகழ்வுகளை பேரேடுகளில் லெஜர்ஸ் என்று சொல்லக்கூடிய அல்லது ஜெனரல் லெஜர் என்று சொல்லக்கூடிய பொது பேரேடுகளில் இது சொத்துக்களுக்குரியதா அல்லது பொறுப்புகளுக்குரியதா அல்லது வருமானங்களுக்குரியதா செலவுகளுக்குரியதா என்று சொல்லி வகைப்படுத்துவோம்.
உதாரணத்துக்கு ஒரு கொள்வனவு செய்யப்பட்ட மோட்டார் வாகனம்னு சொன்னால் அது சொத்தாக நம்ம மோட்டார் வாகன கணக்கில் பதிவு செய்கிறதோ, அல்லது மோட்டார் வாகனங்களை பழுது பார்த்தல் சொன்னால் அந்த பழுது பார்த்தல் செலவை மோட்டார் வாகன பழுது பார்த்தல் செலவில் கணக்கிடுவோம். அல்லது ஒரு விற்பனை நாளேட்டில் கடன் விற்பனைகளை நாம் பதிவு செஞ்சிருந்தோம்னு சொன்னால் அதனது மொத்தங்களை விற்பனை கணக்குக்கும் அதே மாதிரி கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குக்கும் மாற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பொழிப்பிடல்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மாதம்னு சொன்னால் அந்த மாதத்துக்கு நடந்த அனைத்து விடயங்களையும் நாம் டபுள் என்ட்ரி செய்யக்கூடிய விஷயங்களை தான் நம்ம கிளாசிஃபையிங்னு சொல்லக்கூடிய பொழிப்பிடலுக்குள்ளே கொண்டு வரோம். அதே மாதிரி சுருக்கம் செய்தல் சமரைசிங்கிற அடுத்த கட்டத்துக்குள்ளே போவோம். ஸோ டபுள் என்ட்ரி செஞ்சது பிறகு வகைப்படுத்தப்பட்ட பேரேட்டு கணக்குகளை எல்லாமே நம்ம சமப்படுத்துவோம். ரைட், எல்லாத்தையுமே டி அக்கௌண்ட்டு கொண்டு போனது பிறகு அந்த லெஜர் எல்லாத்தையும் நாம் சமப்படுத்தி அந்த மீதிகளை கொண்டு மறுபடியும் நம்ம ஒரு சுருக்கம் செஞ்சு தயாரிக்கிறது தான் பரீட்சை மீதின்னு சொல்லக்கூடிய ட்ரையல் பேலன்ஸ். ஒவ்வொரு பேரேட்டு கணக்குகள் ஒவ்வொரு டி அக்கௌண்ட்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி அதனது மீதிகளை மாத்திரம் கொண்டு இந்த பரீட்சை மீதி என்கிற ஒரு விஷயத்தை நம்ம தயாரிப்போம். ஸோ பேரேட்டு கணக்கு மீதிகளை சமப்படுத்துறது, பரீட்சை மீதினை தயாரிக்கிறது, லாப நட்டம் என்பதை கணிப்பீடு செய்கிறது எல்லாமே ஒரு சமரைசிங் சுருக்கம் செய்கின்ற விடயங்களுக்குள்ள வரும். சமரைசிங் செஞ்சது பிறகு சுருக்கம் செஞ்சது பிறகு பகுப்பாய்வு மற்றும் வியாக்கியானம் நம்ம செய்யணும். அனலைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் த டேட்டா. இதில் குறிப்பிட்ட முடிவினை எடுப்பதற்காக அல்லது தீர்மானம் எடுக்கின்ற செயல்முறையில் பயன்படுத்தப்படும் தகவல்களை ஒப்பிடுப்பதற்காக, உதாரணத்துக்கு கணக்கீட்டு விகிதாச்சாரங்களை நம்ம பகுப்பாய்வு செய்வோம், அனலைஸ் பண்ணுவோம். சேல்ஸ் பெர்சன்டேஜ், இந்த வருஷம் பெர்சன்டேஜ் விற்பனை என்பது இவ்வாறு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, போன வருஷம் விற்பனை இவ்வளவுக்கு இருந்துச்சு, இத்தனை பெர்சன்டேஜ் தான் போன முறைய வளர்ச்சி, இந்த முறைய வளர்ச்சி என்ன மாதிரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் எவ்வளவு, விகிதங்களை கல்குலேட் பண்ணுவோம், ரேஷியோஸ் கல்குலேட் பண்ணுவோம். அதில் விற்பனை விகிதம் இந்த மாதிரி இருக்கிறது, கடன்பட்டோருக்கு கொடுக்க வேண்டிய காசுகளை பார்க்கறதுக்கு இருப்பு பொருள் விகிதம்னு சொல்லி நிறைய விஷயங்களை நாம் கொடுத்த டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணி அதை இன்டர்பிரேட் பண்ணுவோம். இதுதான் 5வது கட்டமாக இருக்கும். அதுக்கு பிறகு தான் எல்லா விஷயங்களும் செஞ்சது பிறகு தான் தொடர்பு கொள்ளலுங்கிற கம்யூனிகேஷன் என்கின்ற கடைசி ப்ரொசஸ் ஒன்று நடக்கும். ஸோ இங்கே நம்ம கம்யூனிகேஷன் எதை சொல்கிறோம்னு சொன்னால் பகுப்பாய்வு செய்யப்பட்டு வியாக்கியானம் செய்யப்பட்ட நிதி கூற்றுக்களானவை குறிப்பிட்ட எதிர்கால பயன்பாட்டாளர்களின் பொருளாதார தீர்மானம் எடுக்கும் செயற்பாட்டில் பயன்படுத்தப்படும். அதாவது நம்மளோட ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஆனுவல் ரிப்போர்ட் வருடாந்த அறிக்கையில் நம்ம உட்படுத்தி அல்லது கம்பெனியினுடைய வலைத்தளங்களில் ஃபைனான்சியல் யூசர்ஸ் முதலீட்டாளர்கள் அல்லது யாரெல்லாமே நம்மளோட ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருடைய கம்யூனிகேஷனுக்காகவும் நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். இதுதான் இந்த 5 செயற்பாடுகளுக்குரிய விளக்கமாக இருக்கும். இது எல்லாமே ஸ்டெப் வைஸாக இருக்கும். ஸோ கம்யூனிகேட்டிங், அனலைசிங், இன்டர்பிரட்டிங், சமரைசிங், கிளாசிஃபையிங், அதே போல் ரெக்கார்டிங், தென் கலெக்டிங். ஸோ சேகரிக்கத்தில் இந்த ஆரம்பித்து தொடர்பாடல் என்பதில் கணக்கீட்டினது செயல்முறை வந்து முடியும். இஸ் இட் மேக் சென்ஸ்? புரியுது எல்லாருக்கும்? இது கணக்கீட்டினது உள்ளீடுகளும் கணக்கீட்டினது செயல்முறையும். Shall I get this quickly? ரைட். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கணக்கீட்டினது வெளியீடுகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கீட்டினது வெளியீடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிளாக நிதி கூற்றுகள் பொருளாதார தீர்மானங்களை மேற்கொள்ளக்கூடியவாறு கணக்கீட்டு செயல்முறையில் தயாரிக்கப்படுகின்ற இந்த நிதி கூற்றுக்களை தான் நம்ம கணக்கீட்டினது வெளியீடு நம்ம பொருள் சொல்லுவோம். நிதியாண்டினது இலாப நட்டத்தை காட்டுகின்ற இலாப நட்ட கூற்று அல்லது வருமான கூற்று என்று சொல்லக்கூடியது ஒரு கணக்கீட்டினது வெளியீடு. அதே மாதிரி ஒரு குறித்த ஒரு டேட்டில் காணப்படுகின்ற அந்த நிறுவனத்தினது சொத்துக்கள் என்ன, அந்த நிறுவனத்தினது பொறுப்புகள் என்ன, அந்த நிறுவனத்தினது உரிமையாண்மை, மொத்த சொத்துக்களிலிருந்து மொத்த பொறுப்புகளை கழிக்க வருகின்ற உரிமையாண்மை என்பவென்ற நிலைமைகளை, அந்த நிதியினுடைய நிலைமைகளை காட்டுகின்ற கூற்று தான் இந்த நிதி நிலைமை கூற்று அல்லது ஐந்தொகை என்று சொல்லக்கூடியது. அதே போல உரிமையில் இடம்பெறுகின்ற மாற்றங்கள், ஆரம்பத்தில் எவ்வளவு உரிமை இருந்துச்சு, அதன் காரணமாக எவ்வளவுக்கு மேலதிக மூலதன மிட்டம், எவ்வளவுக்கு பற்று இடம்பெற்றுச்சுன்னு சொல்லி உரிமையில் இடம்பெறுகின்ற மாற்றங்களை காட்டுகின்ற கூற்று தான் இந்த உரிமையாண்மை மாற்ற கூற்றாக இருக்கும். அதே போல நிதியாண்டில் எவ்வளவுக்கு காசு நிறுவனத்துக்குள்ள வந்துச்சு, காசு என்ன மாதிரி எல்லாம் வெளிப்பாஞ்சிச்சுன்னு சொல்லக்கூடிய கூற்று தான் காசு பாய்ச்சல் கூற்று. தென் மேலதிக விரிவான விளக்கங்களுக்காக கணக்கீட்டினது கொள்கைகள், கோட்பாடுகள், குறிப்புகள் இது எல்லாம் சேர்ந்துதான் கணக்கீட்டினது நிதி கூற்றுகள் என்று சொல்லக்கூடிய 5 வகை. ஸோ 5 வகையான நிதி கூற்றுகளும் வருமான கூற்று, நிதி நிலைமை கூற்று, உரிமை மாற்ற கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, கணக்கீட்டு கொள்கைகள், குறிப்புகள், இதுதான் ஒரு கணக்கீட்டினது வெளியீடாக நம்ம கருத்தில் கொள்கிறோம். ஸோ இதுதான் ஒட்டுமொத்தமான அக்கௌண்டிங்கினுடைய எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு விளங்குதா? கணக்கீட்டு உள்ளீடு, செயல்முறை, வெளியீடு. இஸ் தட் மேக் சென்ஸ்? இதுதான் ஒரு சாதாரண ஒரு பொதுவான சிம்பிளாக உங்களோட அக்கௌண்டிங் ப்ராசஸ்ன்னு சொன்னால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியது. அதில் நிதி கணக்கீட்டினுடைய செயல்முறைகள், த ப்ராசஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் என்று கேட்டால் ஸ்டூடெண்ட்ஸ், நிதி கணக்கீட்டை மாத்திரம் சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்தது நிதி கணக்கீட்டினது தான். உள்ளீடுகள்,
அங்கே கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகள் வரும், இனங்காண்ற, அளவிடுற, அதாவது சேகரிக்கிற, பதிவு செய்கிற, வகைப்படுத்துகிற, பொழிப்பாக்குற, பகுப்பாய்வு செய்கிற, இது எல்லாமே வரக்கூடியது. ரைட். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம பார்த்த விஷயம் ஐடென்டிஃபையிங் அண்ட் மெஷரிங், ரிப்போர்ட்டிங், கிளாசிஃபையிங், சமரைசிங், அனலைசிங். ஸோ நம்ம சாதாரணமான ஒரு பொதுவான செயற்பாடு என்று பார்த்தது நிதி கணக்கீட்டினது செயல்முறை தான். ஸ்பெஷலாக முகாமைத்துவ கணக்கீடு, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்குடைய ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். ஸோ இங்கே உள்ளீடுகளாக என்ன இருக்குன்னு சொன்னால் வரலாற்று தகவல்கள், ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடியது வரலாற்று தகவல்களும், ஃபோகாஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்று சொல்லக்கூடியது எதிர்வு கூறக்கூடிய எதிர்கால தகவல்களையும். ஸோ வரலாற்று தகவல்களையும் எதிர்கால தகவல்களையும் நாம் வச்சுத்தான் உள்ளீடாக நாம் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் யூஸ் பண்ணுவோம். அதன் அடிப்படையில் இங்கே ப்ராசஸ் என்னவாக இருக்குன்னு சொன்னால் பிளானிங் பண்ணுறது, திட்டமிடுறது, அதே போல் ப்ரிப்பேரிங் பட்ஜெட், பாதீடுகள் என்று சொல்லக்கூடிய பட்ஜெட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது, தென் பட்ஜெட் பண்ணின விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும். அந்த செலவீடுகளை உரிய எல்லைக்கு அப்பால் மேலாக போக விடாமலுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது, இன்டர்பிரிட்டிங், கம்யூனிகேட்டிங், இது எல்லாமே ஒரு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்குடைய ப்ராசஸாக வரும். இங்கே அவுட்புட்ஸாக மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்குடைய அவுட்புட்ஸாக பட்ஜெட் ரிப்போர்ட், பாதீட்டு அறிக்கைகள், அக்கௌண்டிங் ரேஷியோஸ் என்று சொல்லக்கூடிய கணக்கீட்டு விகிதங்கள், ஓவர்ஹெட் எலோகேஷன் ஷீட், மேந்தலை பகுப்பாய்வினுடைய ஷீட்டாக இருக்கட்டும், மார்ஜினல் காஸ்டிங் இன்ஃபர்மேஷன், எல்லை கிரைய தகவல்கள், இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் மேக்கிங் சொல்லக்கூடிய முகாமைத்துவ தீர்மான தகவல்கள், இது எல்லாமே ஒரு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்குடைய இன்ஃபர்மேஷனாக வரும். ஆல் ஆஃப் யூ காட் இட் ரைட்? டு யூ நீட் த தமிழ் மீனிங்? எல்லாருக்கும் இதில் தமிழ் மீனிங்கள் தேவைப்படுமா? ரைட். ஸோ இங்கே உள்ளீடுகளாக நம்ம பார்க்குற விஷயங்கள் 2 விடயங்களை நம்ம பார்க்குறோம். ரைட். உள்ளீடுகளாக வரலாற்று தகவல்கள், தென் 2வது விஷயம் ஃபோகாஸ்ட் இன்ஃபர்மேஷன், எதிர்வு கூறல் தகவல்கள். ரைட். தென் செயல்முறை, திட்டமிடல், பிளானிங், ப்ரிப்பேரிங் பட்ஜெட்ஸ், பாதீடுகளை தயாரிக்கிறது, தென் கண்ட்ரோலிங், கட்டுப்படுத்தல், ரைட், இன்டர்பிரிட்டிங், விளங்கப்படுத்துறது, அதாவது வியாக்கியானம் செய்தல், கம்யூனிகேட்டிங், தொடர்பாடல் செய்கிற. ரைட். இது எல்லாமே வரும். தென் வெளியீடுகள், அவுட்புட்ஸ், பட்ஜெட் ரிப்போர்ட்ஸ், பாதீட்டு அறிக்கை, பாதீட்டு அறிக்கைகள், அக்கவுண்டிங் ரேஷியோஸ், கணக்கீட்டு விகிதங்கள், ரைட். 3rd ஒன் ஓவர்ஹெட் எலோகேஷன் ஷீட், மேந்தலை என்று சொல்லக்கூடிய ஃபேக்டரியில் ஏற்படக்கூடிய செலவுகள். ஸோ இந்த மேந்தலைகள் எல்லாத்தையும் எப்படி நாம் எலோகேஷன், ஒதுக்கீடு செஞ்சுக்கிறோம், மேந்தலை ஒதுக்கீட்டு தாள் ஷீட் எப்படி செய்கிறது. தென் மார்ஜினல் காஸ்டிங் இன்ஃபர்மேஷன், எல்லை கிரைய தகவல்கள், தென் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் இன்ஃபர்மேஷன், முதலீட்டு தீர்மான தகவல்கள். ரைட். ஸோ இது எல்லாமே உள்ளீடுகள், செயல்முறைகள், வெளியீடுகளாக வரும். கேன் யூ ரிமெம்பர் திஸ்? எல்லாரும் இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளிருமா? ரைட். ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டினுடைய உள்ளீடுகள் என்ன, ஃபைனான்ஷியல் அக்கௌண்டினுடைய உள்ளீடுகள் என்ன, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டினுடைய செயல்முறை எப்படி இருக்கும், ஃபைனான்ஷியல் அக்கௌண்டினுடைய செயல்முறை எப்படி இருக்கும், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டினுடைய வெளியீடுகள் என்ன, ஃபைனான்ஷியல் அக்கௌண்டினுடைய வெளியீடுகள் என்ன. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ரைட். இதுதான் முகாமைத்துவ கணக்கீட்டினுடைய செயல்முறையும் நிதி கணக்கீட்டினுடைய செயல்முறையும் சாதாரணமாக பொதுவானதாக நம்ம செயல்முறை என்று சொல்லக்கல என்னன்னு சொல்லி பார்க்குறது. ரைட். அதே போல் அடுத்த விஷயம், ஸோ நம்ம முக்கியமாக அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அன் அக்கௌண்டிங் டெக்னீஷியன்ஸ் இன் பிஸ்னஸ் என்டிட்டி, வணிக நிறுவனங்களின் கணக்கீட்டு தொழிற்பாடுகள். இப்போ நீங்கள் ஒரு AAT முடிச்சுட்டு ஒரு AAT பாஸ் ஃபைனலிஸ்டாக அல்லது ஒரு AAT முடித்த ஒரு குவாலிஃபைடான ஆளாக போனால் உங்களிடம் எதிர்பார்க்கப்படுகின்ற விடயங்கள் என்ன? ஸோ முதலாவது உங்களோட ரோல் என்னன்னு சொன்னால் வணிகத்தினது நாளாந்த கொடுக்கல் வாங்கல்களை கணக்கீட்டு செயல்முறையில் பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும். ஸோ கணக்கீட்டு செயல்முறை நம்ம பார்த்துட்டோம், கலெக்ட் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுறது, இன்டர்பிரிட்டிங் பண்ணுறது, சமரைசிங் பண்ணுறது, இந்த மாதிரியான நாளாந்த கொடுக்கல் வாங்கல்களை அது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்காக இருந்தாலும் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் இருந்தாலும் அந்த செயல்முறையில் பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி
அடையாளம் காணப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களை கணக்கீட்டு செயல்முறையில் பதிவு செய்ய தெரிஞ்சிருக்கணும். ஸோ நாளாந்த கொடுக்கல் வாங்கல்களை கணக்கீட்டு செயல்முறையில் பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும், அதாவது கலெக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதை பதிவு செய்ய தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி பதிவு செய்யப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களை கொண்டு அறிக்கைகள் ரிப்போர்ட்ஸை உங்களுக்கு தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும். ஊழியர்களுடைய கொடுப்பனவு, எம்ப்ளாயீஸுக்கு சம்பளம் கொடுக்கறது, அதோட சம்பந்தப்பட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் எல்லாம் செய்ய தெரிஞ்சிருக்கணும். வணிக வரிகள் தொடர்பான சட்ட கட்டுப்பாடுகள், ஒரு டெக்ஸ் இருக்குன்னு சொன்னால் அந்த டெக்ஸுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது, அதனுடைய கட்டுப்பாடுகள் இருக்குன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கடன் கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு கட்டுப்பாடு தொடர்பான நடவடிக்கைகள். ஒரு பிஸ்னஸ் வந்து கடன் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய டெட் கண்ட்ரோல்னு சொல்லக்கூடிய கடன் கட்டுப்பாடுகளை வச்சு கொண்டிருக்கணும். கடன்களை வந்து அறவிடுறது, எவ்வளோ கடன் கொடுக்க வேண்டியது தொடர்பான தகவல்கள். பட்ஜெட் கட்டுப்பாடு, பாதுகாப்பு கட்டுப்பாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு பட்ஜெட்டுக்குள்ள செலவுகள் போகுதா, பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி சேல்ஸ் எல்லாம் வருதா, எதிர்பார்க்கப்பட்ட மாதிரியான இதனுடைய கண்ட்ரோல் ப்ரோசஸ். உங்களுடைய கணக்காய்வு தொழிற்பாடு, ஆடிட்னு சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இதுவும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கு. மேக் சென்ஸ். இதுதான் ஒரு AAT முடிச்ச உங்களால், ஒரு அக்கௌண்டிங் டெக்னீஷியன் சொல்லக்கூடிய அசோசியேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் டெக்னீஷியன் AAT உங்களால் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த 7 விஷயங்களும் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். மேக் சென்ஸ் டு ஆல்? எல்லாரும் தூக்கமா? ரைட், ஆல் ஆஃப் யூ வேக் அப். ரைட், ஓகே ஓகே. ஸோ அடுத்த விஷயம், கணக்கீட்டு சூழல் காரணிகளில் ஏற்படும் மாற்றங்கள் அல்லது அதனது பாதிப்பினது தாக்கம் சம்பந்தமாக பார்க்க போகிறோம். இம்பேக்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் என்வாயரமெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆன் அக்கவுண்டிங். ஸோ அக்கவுண்டிங்கில் இருக்கின்ற சூழல்கள், அக்கவுண்டினுடைய சூழல்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்கீடானது பல எண்ணிக்கையான சூழல் காரணிகளால் பாதிப்புக்கு உள்ளாகின்றது. மற்றும் இத்தகைய சூழல் காரணிகளினால் கணக்கீடு மற்றும் வணிகத்துக்கு ஏற்படுகின்ற தாக்கங்களை நம்ம அடையாளம் காணணும். இதில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் பெஸ்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடியது. இது எப்பயுமே உங்களோட கொஸ்டின்ஸில் இருக்குது. ஸோ பெஸ்டல் அனாலிசிஸ்ன்னு சொன்னால் நாம் சில விஷயங்களை நம்ம ஆய்வு செய்வோம். இதில் P என்பது அரசியல், பொலிட்டிக்கல், E என்பது எக்கனாமிக், பொருளாதாரம், S என்பது சோஷியல் கல்ச்சர், சமூக கலாச்சாரம், T என்பது தொழில்நுட்பம், டெக்னாலஜி, சூழலியல் என்பது என்வாயரன்மெண்டல், L4 லீகல். ஸோ இந்த விடயங்கள் அவ்வளோத்தையும் ஆய்வு செய்கிறது தான் இந்த பெஸ்டல் அனாலிசிஸ் என்று சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல், என்வாயரன்மெண்ட், சோஷியல், டெக்னாலஜிக்கல், என்வாயரன்மெண்ட், லீகல் அனாலிசிஸ். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் சொல்கிறாங்கன்னு சொன்னால், P ஃபார் பொலிட்டிக்கல், ஒரு அரசியல் சூழல் என்பது எவ்வாறு கணக்கீட்டில் தாக்கம் செலுத்தும், நாம் செய்கின்ற கணக்கீட்டில் எவ்வாறு தாக்கத்தை செலுத்தும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நாட்டின் அரசொன்று எவ்வாறு பொருளாதார நடவடிக்கை ஒன்றுக்கு அல்லது வணிகம் ஒன்றுக்கு பங்களிப்பு செய்கிறது, அரசாங்கம் எப்படி நம்மளோட வணிகத்தினது எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கு பங்களிப்பு செய்கிறாங்க, அவங்களோட அரசியல் தீர்மானங்கள் எல்லாம் எவ்வாறு நம்மளோட வணிகத்தை பாதிக்குது. ஸோ அரசாங்கம் ஒரு மூடிய பொருளாதார கொள்கையை நோக்கி போகுதா, ஒரு திறந்த பொருளாதார கொள்கையை நோக்கி போகுதா, அரசியலினுடைய ஸ்திரத்தன்மை, இந்த அரசாங்கம் மாறுன்னு சொன்னால் அடுத்த அரசாங்கம் வந்துச்சுன்னு சொன்னால் அவங்க புதிய புதிய கொள்கைகளை உருவாக்குவாங்க. அதே போல சட்டத்திட்டங்கள் மாறப்போகிறது, வியாபாரத்தினது கொள்கைகள், அந்நிய வியாபார கொள்கைகள், வெளிநாட்டோட என்ன மாதிரி தொடர்புகளை வச்சுக்கொள்ற, இறக்குமதியை கட்டுப்படுத்துறதா இல்லையா, இது எல்லாமே நம்மளோட பிஸ்னஸை வந்து பாதிக்கும். இது புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஒரு 3 வீல் வாங்க போறீங்கன்னு சொன்னால், இப்போ டேவிட் பீரிஸ் கம்பெனிஸை நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் பிராண்ட் நியூ வெஹிக்கிள்ஸ் இல்லை. த ரீசன் இஸ் வை, அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு, அரசாங்கம் கொள்கை வச்சிருக்குது, இறக்குமதிகளை நாங்கள் பேன் பண்ணிக்கிறோம். ஸோ என்ன நடக்குது, டேவிட் பீரிஸ் கம்பெனிஸுக்கு நம்மளால் பிராண்ட் நியூ வெஹிக்கிளை தர முடியாமல் இருக்குது. அவங்களோட பிராண்ட் நியூ வெஹிக்கிளே 9 lakhs தான் போகுது, ஆனால் செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிளே மார்க்கெட்டில் இப்போ 12 லட்சம் 13 லட்சத்துக்கு போய் கொண்டிருக்குது. ஸோ பிகாஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல். ஸோ பிஸ்னஸை வந்துட்டு எஃபெக்ட் பண்ணுது, மோட்டர் வெஹிக்கிள் பிஸ்னஸை. ஸோ இவ்வாறு தான். ஸோ நம்ம கணக்கு செய்ய போகிற நம்மளோட அக்கௌண்டிங் எய்ம் என்ன செய்யும், இது எஃபெக்ட் பண்ண போகும் சிம்பிளாக. ரைட். அதே போல் எக்கனாமிக்ஸ், சோஷியல் எக்கனாமிக்ஸை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால், பொருளாதாரம் சம்பந்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாடொன்றில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பொருளாதார கொள்கைகளிலான மாற்றம் எவ்வாறு வணிகத்தை பாதிக்கிறது என்பது தான் இந்த எக்கனாமிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் விளங்குது. அதாவது இப்போ பணவீக்கம் பிரச்சனையாக இருக்கிறது, ரைட், பொதுவிலை மட்டங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, இது எல்லாமே நம்மளோட பிஸ்னஸில் நம்ம செய்கிற அக்கௌண்டிங்கையும் டச் பண்ணு. சோஷியல் கல்ச்சர் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது சமூக மற்றும் கலாச்சார காரணிகள், நாடொன்றிலுடைய குடித்தொகையின் நடவடிக்கைகள், அதே போல் லைஃப் ஸ்டைல்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை முறையில் எவ்வாறு மாற்றங்களை உள்ளடக்கும். குடித்தொகை, பாப்புலேஷனுடைய இன்க்ரீஸ் என்ன மாதிரி இருக்குது, அவங்களோட சமய நம்பிக்கை என்ன, குடித்தொகையில் அதனுடைய ஏஜ் கட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய அமைப்பு என்ன மாதிரி இருக்குது, இது எல்லாமே நம்மளோட பிஸ்னஸை பாதிக்கும். பிஸ்னஸை பாதிக்கும்னு சொன்னால் அக்கௌண்டிங்கையும் பாதிக்கும். அதே மாதிரி டெக்னாலஜி பார்த்தீங்கன்னு சொன்னால், புதிய புதிய தொழில்நுட்பங்கள், கணக்கீட்டு நடவடிக்கைகளை இலகுபடுத்துவதற்காக பல்வேறுபட்ட தொழில்நுட்பங்கள் இப்போ காணப்படுது. கிளவுட் பேஸ்ட் அக்கௌண்டிங்னு சொல்லக்கூடிய, அதே போல் அக்கௌண்டிங் பேக்கேஜஸ் எல்லாமே வெவ்வேறு வடிவங்களில் ஈஸியாக கிடைக்கக்கூடியது, ERPன்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ், இது எல்லாமே இப்போ புதிய புதிய தொழில்நுட்பங்களாக நம்ம செய்கிற அக்கௌண்டிங்கினுடைய மெத்தட்ஸையும் மாற்றி அமைச்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதே போல் என்வாயரன்மெண்ட், சூழல் மீது எவ்வாறு வணிகங்கள் செல்வாக்கு செலுத்துது, அவங்களுக்கு சமூக பொறுப்பு இருக்குதா, நிலைத்த தன்மைங்கக்கூடிய ஸ்டெபிலிட்டியாக எல்லா விஷயங்களையும் செய்கிறாங்களா, மூலப்பொருள் பற்றாக்குறைகளை ஏற்படுவதை எவ்வாறு அவங்க இயற்கையிலிருந்து எடுத்துக்கொள்கிறாங்க சூழலை மாசடையாமலுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்வாயரன்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். கார்பன் பச்சை விளைவுகள்னு சொல்லக்கூடியது, காடு செயற்குழு உறுதிப்படுத்தல்னு சொல்லக்கூடிய ஃபாரஸ்ட் ஸ்டூவர்ட்ஷிப் கவுன்சில் சர்டிஃபிகேட்,
ISO 40000 வழங்குறது, ISO 14000 வழங்குறது, இது எல்லாமே என்வாயரன்மெண்ட்டுக்கும் ஒரு பிஸ்னஸுக்கும் என்ன மாதிரியான தாக்கத்தை கொண்டு வருதுங்கிற விஷயம். லீகல் சம்பந்தமாக எல் ஃபார் லீகல், சட்ட தேவைகள் சம்பந்தமாக பார்க்கும்போது நாடொன்றில் சட்டமுறைமை எவ்வாறு வியாபாரம் மற்றும் கணக்கீட்டு செயல்முறையை பாதிக்குது. இப்போ பங்குடைமை செய்யணும்னு சொன்னால் 1990 ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டத்தை பின்பற்றணும். ஸோ அது ஒரு லீகல் என்வாயர்மெண்ட். கம்பெனி செய்யணும்னு சொன்னால் 2007 ஆண்டு 7 இருக்க கம்பெனி சட்டம், வாடிக்கையாளருடைய பாதுகாப்பு சட்டங்கள், கன்சியூமரினுடைய பாதுகாப்பு சட்டத்துக்கு தான் நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பைரி டேட்டை கொடுக்கணும், மேனுஃபேக்சரிங் டேட்டை கொடுக்கணும், ரைட். உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினுடைய சட்டங்கள் இருக்கிறது, வரிகள் நீங்கள் கட்டாயமாக கட்டணும், இந்த டேட்டுக்குள்ளே கட்டணும், இல்லாட்டி ஃபைன் விதிக்கப்படும். அதே மாதிரி அந்நிய செலாவணி சட்டம் மற்றும் கோட்பாடுகள். இப்போ கிட்டத்தில் கூட உண்டியல் மூலமாக பணம் அனுப்புறவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அந்நிய செலாவணியினுடைய சட்டங்கள் வந்துக்குது. ஸோ அதை ஒரு பிஸ்னஸாக செய்கிறவங்களுக்கு இது பாதிக்கப்படும். அதே மாதிரி கணக்கீட்டு மற்றும் கணக்காய்வு நியமங்கள் சட்டம், ரைட். இதெல்லாம் தான் ஒரு லீகல் என்வாயரன்மெண்ட்டை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்க போயிடுது. ஸோ சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது, இந்த பெஸ்டல் என்று சொன்னால் P for political, E for economic, S for social culture, T for technology and L for legal environment. இது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? மேக் சென்ஸ் டு ஆல்? பெஸ்டலுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் வரும்னு சொல்லி, நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல், இதெல்லாம் நம்ம WIT பார்க்குறல ஸ்டூடெண்ட்ஸ், அதெல்லாம் A லெவலுக்கு சம்மந்தப்பட்ட சவரான விஷயம். நீங்கள் சொல்கிறது எனக்கு வழங்குது. தொழில்சார் சூழல், தொழில்நுட்ப சூழல்லாம் பார்ப்போம். தொழில்சார் சூழல்னு சொன்னால் ப்ரொஃபஷனல் என்வாயர்மெண்ட். அப்படி இங்கே சிலபஸை இவங்க பிரிக்கல. பெஸ்டல் அனாலிசிஸ் தான் உங்களுக்கு கிளாஸில் கொஷனாக வரும். மற்றதெல்லாம் நம்ம MCQ கொஷன் செய்யும் போது ஈஸியாக இருக்கும், ரைட். ஸோ லாஸ்ட் டாபிக், நிதி தகவல்களினுடைய வரையறைகள் அல்லது பிரதிகூலங்கள், லிமிடேஷன்ஸ் ஓர் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஸோ என்னதான் இந்த நிதி தகவல்கள் ஒரு பணத்தினால் அளவிடக்கூடிய தகவல்களாக இருந்தாலும் கூட இதற்கும் பிரதிகூலங்கள் காணப்படும். ஸோ நிதி கணக்கீடானது நிதி தகவல்களை அடிப்படையாக கொண்டதும் மற்றும் நிதி கணக்கீட்டின் வெளியீடான நிதி கூற்றுக்களானவை அத்தகைய தகவல்களை அடிப்படையாக கொண்டே விவரிக்கப்படுகிறது. ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நாம் ஃபைனான்சியல் இன்ஃபர்மேஷனை வச்சு தான் தயாரிக்கிறோம். பணத்தால் அளவிடக்கூடிய தகவல்களை மாத்திரம்தான் நம்ம நிதி கூற்றுக்களை காட்டுறோம். அதே போல் இந்த நிதி தகவல்களை மட்டுமே பயன்படுத்தி நம்ம தீர்மானங்களையும் எடுக்க முடியாது, ரைட். உதாரணத்துக்கு ஒரு எம்ப்ளாயி நல்லா வேலை செய்கிறார், பட் அவருடைய வேலையினுடைய தரத்தை நம்மளால், குவாலிட்டியை நம்மளால் பணத்தால் அளவிட முடியாது. ஸோ அடுத்த கட்டமாக ப்ரொமோட் பண்ண போகணும்னு சொல்லி டிசிஷன் எடுக்கிறோம். ஸோ இந்த தீர்மானம் எடுக்கிறதுக்கு வெறுமனே நிதி தகவல்கள் மட்டுமே நம்ம கவனத்தில் கொள்ளக்கூடாது, நிதி அல்லாத தகவல்களை நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஸோ இதே மாதிரி இந்த நிதி தகவல்களுடைய வரையறைகளை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் 7 வரையறைகளை நம்ம இங்கே சுட்டி காட்டலாம். ஒன்று, வரலாற்று கிரயம். நாம் கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனுமே, எல்லா கொடுக்கல் வாங்கல்களும் நிகழ்வுகளுமே கடந்த காலத்தை வச்சுத்தான் இந்த நிதி தகவல்கள், ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடிய நிதி கூற்றுக்கள் அல்லது நிதி கணக்கீட்டில் நாம் கொடுப்போம். இது ஒரு முக்கியமான ஒரு வரையறை. ஃபார் ஃபியூச்சரை பற்றி நாம் கவலைப்படுறது கிடையாது. பிகாஸ் நடந்து முடிஞ்சது, அதை யாருமே மாற்ற போகிறது கிடையாது. எதிர்காலத்துக்கான ரிப்போர்ட் நாம் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங்கில் தயாரிக்கிறது இல்லை. வரலாற்று கிரயம், ஹிஸ்டாரிக்கல் பேஸில் தான் எல்லாத்தையும் கொடுப்போம். இது ஒரு முக்கியமான ஒரு லிமிட்டேஷன். அதே மாதிரி பணவீக்கம் போன்ற கட்டுப்பாடுகளை கருத்தில் கொள்ளலை, ரைட். இப்போ உதாரணத்துக்கு ஜனவரி மாதம் ஜனவரியில் தொடர்ந்து டிசம்பர் வரைக்கும் நம்ம ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணும்னு சொன்னால் ஜனவரியில் என்ன நடந்துச்சோ அதைத்தான் நம்ம டிசம்பரில் ரிப்போர்ட்டில் கொடுக்குறோம். ஜனவரியில் நடந்த காசினது பெறுமதி இன்றைய காசினது பெறுமதிக்கு ஈக்குவல் கிடையாது, பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ளேஷன். ஸோ இந்த பணவீக்கம் வந்துட்டு நிதி கணக்கீட்டில் அல்லது நிதி தகவல்களை நம்ம கருத்தில் கொள்ள மாட்டோம். இது ஒரு லிமிட்டேஷன். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் நிகழ்வுகளுடைய உண்மையான சந்தை பெறுமதியை நம்ம பிரதிபலிக்கிறது கிடையாது, மார்க்கெட் வேல்யூவில் கொடுக்கறது கிடையாது. ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சில் நடந்த கொடுக்கல் வாங்கல்களை அவ்வாறே அதனது பெறுமதியிலேயே நாம் அக்கௌண்டிங்கில் ரெக்கார்ட் பண்ணுவோம். பட் சந்தை பெறுமதி இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு சொத்துன்னு சொன்னால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின லேண்ட் வரும் 2 மில்லியன் சொன்னால் அதே பெறுமதியில் நம்ம கொஸ்ட்டை காட்டிலும், ஆனால் உண்மையிலேயே அதனது மார்க்கெட் வேல்யூ வந்து ரொம்ப பல மடங்கு கூடுதலாக இருக்கும். ஸோ கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் நிகழ்வுகள் உண்மையான சந்தை பெறுமதியை பிரதிபலிக்காமல் இன்னொரு லிமிட்டேஷன். அதே போல் முழுமையான தகவல்களை சமர்ப்பிக்க முடியாமை, எல்லா கொடுக்கல் வாங்கல்கள் நிகழ்வுகளையும் ஒரு கம்ப்ளீட்டாக கொடுக்க முடியாத ஒரு நிலைமையும் ஏற்படக்கூடியதாக இருக்கும். தென் முழு வியாபாரத்தினை ஒரு அழகாக கருத்தில் கொண்டு தகவல்களை தயாரிக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கோ அல்லது ஒவ்வொரு துறைகளுக்குமே நாம் தயாரிக்கிறது கிடையாது. ஃபுல் என்டையர் பிஸ்னஸையும் ஒரு யூனிட்டாக கருதி தான் நம்ம ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங் செய்வோம். தென் தனிப்பட்ட தகவல்கள் தயாரிக்காமை, வியாபாரத்தின் உள்ளக திணைக்களங்கள் மற்றும் பிரிவுகளுக்கு தனிப்பட்ட தகவல்கள் தயாரிக்காமை, அதே போல் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு தான் அந்த தகவல்களை சமர்ப்பிப்போம். ஒரு வருஷம் சொன்னால் ஒரு வருஷத்துக்கு தான் நாம் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்ஸ் வந்து தயாரிப்போம், ரைட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஃபர்ஸ்ட் யூனிட். உங்களோட யூனிட் 1 வந்துட்டும் கம்ப்ளீட்டட். 6 யூனிட்டில் ஒரு யூனிட் முடிச்சு. எல்லாருக்கும் எல்லாமே புரிஞ்சிச்சா சொன்ன விஷயங்கள்? இல்லை யார் இடையில தூங்கினவங்க? இடையில தூக்கமாக இருக்கும்? ஏதாவது தாலாட்டு பாடுற மாதிரி இருந்துச்சா? நோ, ரைட். இப்போது படித்த விஷயங்கள் எல்லாமே கற்றல் பேறுகளுக்குள்ள உங்களுக்கு வந்திக்குதான் சொல்லுங்கள் பாப்போம்.
இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இப்போ சொல்லக்கூடியதாக இருக்குதான்னு சொல்லுங்கள். முதலாவது, நிதி கணக்கீட்டினுடைய முக்கியத்துவம் உங்களால் இனங்காணக்கூடியதாக இருக்குதா? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல், ஐடென்டிஃபை த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங், நிதி கணக்கீட்டினுடைய முக்கியத்துவம். தென் எய்ம்ஸ் அண்ட் ஒப்ஜெக்டிவ்ஸ், நிதி கணக்கீட்டினுடைய நோக்கம் ஞாபகம் வைக்குதா? பொதுவான நோக்கம், முதன்மை நோக்கம் படித்தோம், ரைட்? ஒரு அக்கௌண்டிங் டெக்னீஷியனாக உங்களோட ரோல்ஸ் என்ன, நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும், கணக்கீட்டினது செயல்முறை என்ன, அதில் நிதி கணக்கீட்டினுடைய செயல்முறை, அதே போல் முகாமைத்துவ கணக்கீட்டினுடைய செயல்முறை, அதே போல் சூழல் காரணிகளில் பெஸ்டல் அனாலிசிஸ், தென் ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷனுடைய லிமிட்டேஷன்ஸ். ஆல் ஆஃப் யூ எக்ரி? எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? த ஃபைனல் எஸ் ப்ளீஸ். ரைட், ஓகே. ஸோ இதோட நாம் கிளாஸை நாம் முடிச்சுக்கொள்வோம். அடுத்தது உங்களோட செகண்ட் யூனிட், உங்களோட இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சுது. கணக்கீட்டு சமன்பாடு, முதன்மையேடுகள், அதே போல் எல்லா விஷயமும் உங்களுக்கு நான் வீடியோஸை தான் நான் உங்களுக்கு தருவேன். வீடியோஸை தந்துட்டு நம்ம டிரெக்டாகவே பாஸ் பேப்பர் தான் நம்ம செய்வோம். ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் மை டியர்ஸ், December 31 நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஆன்லைனில் போங்க, AATSL.lk போங்க, ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நானே உங்களுக்கு போன முறை எல்லாருக்கும் நான் தான் செஞ்சு கொடுத்தேன். அப்படி 7 இருந்தால் இந்த முறையும் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ரெஜிஸ்ட்ரேஷனை செய்கிறேன். நீங்கள் மணியையும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டாக்குமெண்ட்ஸையும் எனக்கு அனுப்பி வச்சிங்கன்னா சரி, ஐ வில் சென்ட் ஆஃப் த ஃபார்ம் இன் த குரூப்ஸ். அதே போல் எல்லார்ட்டையும் குரூப்பில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குரூப்பில் இல்லாதவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மிஸ் கால் பண்ணுங்கள், note 7616299494. நான் வந்துட்டு உங்களோட வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் ஒன்று போட்டுவிட்டு எனக்கு மிஸ் கால் பண்ணுங்கள். நைட்டுக்கு நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை ஒன்று தரேன். ரைட், ரெஜிஸ்ட்ரேஷனை பே பண்ணுறது நீங்கள் ஆன்லைன்லேயும் பேமெண்ட் பண்ணலாம், அல்லது உங்களுக்கு ஃபிசிக்கலாகவும் தரலாம். எல்லாரும் ஸ்டூடெண்ட் கைட் புக்கை எடுங்க. நான் ஸ்டூடெண்ட் கைட் புக்கை ஷேர் பண்ணுறேன். அந்த கைட் புக்கில் உங்களுக்கு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற எல்லா விஷயமும் இருக்குது. ரைட், பிஎம்எஸ் மைண்ட் மேப் உங்களுக்கு வேலை செய்தில்லைன்னு சொன்னால் ஓகே, நான் உங்களுக்கு பிரிண்டபிளான நோட்ஸ் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். அது கிடைச்சோன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மந்த்துக்குள்ளே நான் தருவேன் நான். ஓகே, ரைட். ஸோ என்ரோல்மெண்ட் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு வாட்ஸ்அப்புக்கு மிஸ் கால் போட்டுட்டு மெசேஜை போட்டு வைங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி. ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. See you in the next classes. Bye. Thank you.